வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரிம்லாஹின் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஜின்னு இந்த ஜோபில் அப்படின்றவனை தோக்கடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். அதாவது ஜின் ஃபேமிலியில அப்படி ரெஸ்ட் எடுக்கும் போதே நிறைய பேருக்கு ரூமர்ஸ் பரவி நம்ம ஜின்னோட ஃபேம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் ஜின் ஜின் மாஸ்டர் ஜின் மாஸ்டர் ஜின் அப்படி இப்படின்னு எல்லாரும் புகழ ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஸி அப்படின்னு எல்லா பக்கமும் நம்ம ஜின்னை பத்தின பேச்சு தான். ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜின்னோட ஃபேம் இன்க்ரீஸ் ஆகுதா. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு லெவல் 30 அச்சீவ் பண்ணிட்டா. ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணதுனால நம்ம ஜின்னு கிட்ட ஒன்று தான் ஃபுல்ஃபில் ஆக வேண்டியதா இருந்துச்சு. அது ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறுறது. அதுக்காக அவங்க அண்ணன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பான், நான் எப்படி மாறணும் அப்படின்னு. ஆனா அவங்க அண்ணன் சொல்லுவாரு, நீ நம்பிக்கை வச்சு நான் மட்டும் போதும், உன்னால கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாற முடியும். ஏன்னா ஏற்கனவே நீ ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர் தான், உன்கிட்ட அந்த நம்பிக்கை மட்டும்தான் இல்ல அப்படின்னு சொல்லி இருப்பாரு. இதை கேட்டு அவனும் நம்பிக்கை வைப்பான். நம்பிக்கை வச்ச உடனே ஃபர்ஸ்ட் ரேட் வாரியராவும் மாறிடுவான். நம்ம ஜின்னும் எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனை போருக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ஒரு பெரிய போர் இது. சரி, இந்த போர்ல நம்ம சண்டை போட தேவையில்ல, நம்ம எப்படி இருந்தாலும் அதுக்குள்ள இந்த ஃபேமை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க இருந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் நம்ம ஜின்னு ஒரு முடிவுல இருப்பான். இந்த முடிவுக்காக நம்ம ஜின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனோட ஃபேம் மட்டும் முடியறதுக்காக. அப்ப அவன் ஃபேம் முடியற சமயத்துல கரெக்டா ஒரு இடத்துல இருந்து பிரச்சனை வரும். இவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு ஒருத்தவனுங்க இருந்திருப்பானுங்க, ஒரு தேர்ட் கேட்டை அதை வந்து பாதுகாக்கிற ஒருத்தவனுங்கன்னு. ஸோ இவனுங்க எல்லாருமே நம்ம ஜின்னையும் அவனோட குரூப்பையும் ரியர்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கல்ல, இவனுங்க மொத்த பேரையும் கொல்றதுக்காக அந்த இடத்துக்கு வருவானுங்க. நம்ம இதோட தான் போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்ப சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், அசாசின்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு. இவனுங்க தான் அசாசின்ஸ். இவனுங்க எல்லாரு கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிற ஜின்னு இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவனுங்களை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்த உடனே அந்த தேர்ட் கேட்டோடைய லீடர் வந்து என்ன சொல்லுவானா, கண்டிப்பா உன்னால இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது, எவ்வளவு நேரம் இப்படிதான் நீ தாக்கு பிடிக்கிற நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஜின்னு இவனுங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான்ல, அடுத்து ஒவ்வொரு அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். போக போக நம்ம ஜின்னு ரிட்டர்ன் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதுவும் ஒருத்தனுக்கு ஸ்பியர்ல குத்துனா இன்னொருத்தனுக்கு டேகர்ல குத்துவான், இன்னொருத்தனை ஆக்ஸ் வச்சு கொள்ளுவான், இன்னொருத்தனுக்கு குனாயின்னு வேற வேற வெப்பன்ஸை எக்யூப் பண்ணி வரிசையா எல்லாரையும் கொண்டுகிட்டே வருவான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே இந்த தேர்ட் கேட்டோட லீடர் இருக்கால, அவனோட முகமே மாறிடும். ஏன்னா இவனுக்கு எங்க இருந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இது மட்டும் கிடையாது, நம்ம ஜின்னை ஃபாலோ பண்ணி வீணா போன 4 பேர் இருப்பானுங்கல்ல, அந்த பக்கம் பார்த்தா அவனுங்களுமே ஓரளவு நல்லாவே சமாளிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்களை எதிர்த்து 1-2 பேர் தான் போவானுங்க, அந்த 1-2 பேரையுமே அவனுங்க நல்லா சமாளிப்பானுங்க. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு இந்த தேர்ட் கேட்டோட லீடர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜின்னு அவனோட ஒன் ஸ்ட்ரைக் அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி மொத்த பேரையும் வெறும் ஒரே அட்டாக்ல காலி பண்ணிடுவான். அவ்வளோதான். இப்ப மொத்த பேரும் காலி ஆனதுக்கு அப்புறம் இந்த தேர்ட் கேட்டோட லீடரோட முகமே மாறிடும். ஏன்னா அவனுக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது, ஜின் டேக்யூங் அப்படின்னு ஒருத்தனை பத்தின அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே பொய் தான். உண்மையிலேயே ஜின் டேக்யூங் வெறும் ஒரு லக்க பேஸ் பண்ண ஆள் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான உண்மையான மார்ஷியல் மாஸ்டர். இவனை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம இங்கிருந்து ஓடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்புவானா, நம்ம ஜின்னு பின்னாடி ரெடியா வந்து நிப்பாரு. அவனே ஓடுன காலு 2த்தையும் வெட்டிடுவேன், ஒழுங்கா வந்து ஏன் நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்ற அப்படின்னு ஒரு வேளை சொன்னீனா வலிக்காம கொள்ளுவேன், இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அவனை மிரட்டுவான். இப்ப அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னு அவனை போட்டு அடின்னு அடிச்சு அவனை இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பான். அவன் அப்பையும் கூட ஒண்ணுமே சொல்லாம ஓவரா பேசிக்கிட்டு இருப்பானா, உடனே உன்னை இப்பவே போட்டு தள்ளிட்டு போயிடுவேன் பாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவனும் பயந்துட்டு இல்ல 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 நீங்க கேட்கறத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி, நான் உன்கிட்ட மறுபடியும் கேட்கிறேன், உண்மையிலேயே உன்னை அனுப்புனது யாரு, நீ உண்மையான தேர்ட் கேட்டோட ப்ராடக்டர் எங்க அப்படின்றத சொல்லணும், இது 2 விஷயத்தையும் நீ சொல்லணும் அப்படின்றத சொல்லிடுவான். இது கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுவானா, டக்குன்னு துப்புவான் நம்ம ஜின் மேல. நம்ம ஜின் அதுல இருந்து விலகிடுவான். ஆனா துப்புனதுக்காக இன்னொரு 4 கொட்டு நல்லா நறுக்கு நறுக்குன்னு கொட்டினதுக்கு அப்புறம் அவனும் பயந்து போய் நிறுத்துங்க, நாங்க உண்மையிலே தேர்ட் கேட்டோட ப்ராடக்டர் தான், எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிடுவான். இது கேட்ட உடனே நம்ம ஹியூக் மியூஜின்னு இல்ல இவன் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, இந்த தேர்ட் கேட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இது ஒரு ஃபேமிலியா இல்ல, வெறும் அனாதைங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு குரூப் மாதிரி. இவங்க எல்லாருமே ஃபேமிலிக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, இவங்க வேற யாரோ தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஜினும் கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. இது கேட்ட உடனே அவன் இருக்கான்ல, சோ அந்த தேர்ட் கேட்டோட லீடர் ஒரு மாதிரி சிரிப்பான்.
எது? நாங்க வேற யாரோட ஐடென்டிட்டியோ திருடிட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாங்க உண்மையிலே தேர்ட் கேட்டை சேர்ந்தவங்க தான். நாங்க எல்லாருமே, ஏன் இந்த மொத்த தேர்ட் கேட்டுமே உருவாக்கப்பட்டதே அவருக்காக மட்டும்தான். இது எல்லாமே அவரோட பிளான் தான். இந்த பிளான் 30 வருஷமா போய்கிட்டு இருக்கு. இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். 30 வருஷம் அப்படின்றத கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு தோண ஆரம்பிச்சிடும். இந்த ஷாங்ஷியை பொறுத்த வரைக்கும் 30 வருஷமா ஜின் ஃபேமிலிக்கு எதிராக யாராவது ஒருத்தர் பிளான் பண்ணணும்னா அது யாரா இருக்கணும்? அந்த எல்டஸ்ட் சீனியர், அந்த தாத்தோயா மட்டும்தான் இருக்கணும். அவர் தான் ஒரே பாசிபிலிட்டி. அப்படின்னா அந்த தாத்தோய் தான் ஏதோ ஒன்று பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு யோசிப்பான். முதல்ல இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்தப்ப, அதாவது இந்த போர் ஆரம்பிச்சிச்சுல, இந்த போர் ஆரம்பிச்சப்ப நிறைய குழந்தைங்க இறந்து போனாங்க. அப்ப ஜின்னோட அண்ணன் மேல பழி போட்டதும் அந்த தாத்தா தான். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்ப எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஜின்னோட அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னதும் அந்த தாத்தா தான். இந்த போர்ல எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கொண்டு போகணும்னு சொன்னது முக்கியமா அந்த தாத்தா தான். இது எல்லாத்தையும் அந்த ஆள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்றாரு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப டக்குன்னு நம்ம ஜின்னுக்கு ஒரு ஐடியா வரும். இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹியூக் மியூஜினை திரும்பி பார்த்து, மியூஜின் நல்லா சொல்லு, இப்ப இந்த போர்ல புதுசா சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்பான். இம்பீரியல் காட்ஸையும் தேர்ட் கேட்டோட இருக்கிற வாரியர்ஸையும் மொத்தமா சேர்த்தோம்னா ஒரு 100 பேருக்கு மேல புதுசா சேர்ந்தவங்க இருப்பாங்கன்னு மூஜின்னு சொல்லுவா. அப்படின்னா ஹெட் எல்டருக்கு கீழே மட்டும் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, அவரோட படைகள் எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்பான் நம்ம ஜின். இது கேட்ட உடனே நம்ம மூஜின், ஹெட் எல்டரா, அவருக்கு கீழே மட்டும் கிட்டத்தட்ட மொத்தமா சேர்த்தோம்னா நம்ம மொத்த ஃபோர்ஸ்ல பாதிக்கு மேல அவரோட படைகள் தான் அப்படின்னு நம்ம மூஜின் சொல்லுவான். இதை சொல்லும் போது அவனுக்கும் புரிஞ்சு போயிரும், கூட இருந்த மிச்சவங்களுக்கும் புரிஞ்சு போயிரும். இப்ப எல்லாமே நடக்கிறது இந்த தாத்தோயோட பிளான் தான். இந்த தாத்தோய் இந்த போரை ஆரம்பிச்சு இந்த போர்ல இவங்க அண்ணன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி அவரோட ஃபோர்ஸை வச்சு முதுகுல குத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கான். ஏன்னா இவனோட படைகள் தான் இவனோட மொத்த படைகள்ல பாதிக்கு மேல இருக்கு. அப்ப பின்னாடி இருந்து கார்னர் பண்ணா அந்த பக்கம் இருந்து அட்டாக் வரும், இந்த பக்கம் இருந்து அட்டாக் வரும். இவங்க அண்ணனால ஒண்ணுமே பண்ண முடியாம நடுவுல மாட்டிக்கிடுவாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்றதுக்கு தான் இந்த தாத்தோய் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கான். இது ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஜின்னும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உத்தரவு போடுவான். மிச்சம் அவங்க இருக்கிறவங்களுக்கு, அந்த குரூப்புக்கு. ஸோ உத்தரவு போட்ட உடனே இதை கேட்டுட்டு அந்த தேர்ட் கேட்டோட லீடர் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இல்ல, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உங்களால இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவரோட பிளானை ஸ்டாப் பண்றதுக்கு யாராலையும் முடியாது, எல்லாமே அவர் நினைச்சபடிதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவனும் அவனோட சூசைட் பண்ணிட்டு செத்து போயிருவான். அப்படி அவனாவே சூசைட் பண்ணிட்டு இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜின்னுக்கு அவனுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கிடைச்சு நம்ம ஜின்னு லெவலப்பும் ஆயிடுவான், ஃபேமும் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஒரு வழியா 500 ஃபேமை நம்ம ஜின்னு கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இப்பதான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். ஸோ அவன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னுக்கு லாக் அவுட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும். அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் நம்ம ஜின்னுக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் இந்த பிரச்சனையை முடிக்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில அந்த ஸ்பியரை எடுத்துட்டு நம்ம ஜின்னு நடக்க ஆரம்பிப்பான். எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, இந்த பிரச்சனையை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. அப்படி அவன் நடக்க ஆரம்பிச்சோடனே இவனுக்கு பல்பு கொடுக்கறதுக்காகவே இந்த சிஸ்டம் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷனை காட்டும். இன்னும் 3 செகண்ட்ல நீங்க தானாவே லாக் அவுட் ஆகி வெளில போயிருவீங்க அப்படின்னு. அட பக்கி, எப்ப பார்த்தாலும் என்னைய ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கியே, எனக்கு எதுக்கு நீ ஆப்ஷன் கொடுக்குற, அப்புறம் என்னத்துக்கு தான் நீ சிஸ்டம்ல இருக்கியோன்னு தெரியல அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். இப்ப சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். 3, 2, 1 அப்படின்னு வரிசையா ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வருமா. நம்ம ஜின்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் போட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பான். அவனை சுத்தின அந்த குரூப்போட ஆளுங்க எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே வருவானுங்க. நம்ம ஜின்னும் மொத்தமா கண்ணை மூடிடுவான். இப்ப நம்ம ஜின்னு பொறுமையா அவனோட கண்ணை திறப்பான். அவனோட கையில அந்த ஹெல்மெட் இருக்கும். நம்ம ஜின்னு உடனே பொறுமையா கேரக்டர் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். எந்த ஒரு விஷயமுமே நடக்காது, எதுவுமே ஆகாது. சரி, இன்வென்ட்ரியை ஓபன் பண்ணு, ஸ்டேட்டஸை ஓபன் பண்ணுன்னு சொல்லுவான். பார்த்தா எதுவுமே நடக்காது. அவ்வளோதான், ஒரு வழியா நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஜின்னு கத்துவான். ஸோ நம்ம ஜின்னு ஒரு வழியா அவனோட ஒரிஜினல் உலகத்துக்கு வந்துட்டான். எவ்வளவு காலம் ஓடி போச்சுன்னே தெரியல, எத்தனை நாளா நான் இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ரூம் அப்படி இப்படின்னு திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா ஒன்னு வாந்தி எடுத்துட்டு இவனோட பெட்லயே படுத்துச்சே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல, அது இன்னமும் அங்கேயே கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு அப்படியே கோவம் வரும் பொத்துக்கிட்டு. ஏன்னா இவன் கொரட்டனாலதான் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. நான் இத்தனை நாளா மாட்டினதுக்கு காரணமே இந்த பக்கியோட கொரட்டை தான். இன்னைக்கே அந்த கொரட்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய்
அவன் கழுத்தா மாட்டிலேயே நல்லா போடுவான். அப்படி போட்ட உடனே அவனு சட்டுன்னு எந்திரிச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ இப்ப அவன் என்ன சொல்லுவானா, டேய் உனக்கு மூளையில குழம்பி போச்சா என்ன? எவனாவது தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை, அதுவும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கவனை வந்து கழுத்துல அடிச்சு, அதுவும் எது நீ போய் ஒரு கேம்ல 30 நாளா மாட்டிக்கிட்டேன்றதுக்காக என்னைய வந்து கழுத்துல அடிச்சு எழுப்புவானாடா, என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம ஜின்னு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான்ல, அது எதையும் இவன் நம்பியிருக்க மாட்டான். அந்த காரணத்தினாலதான் அவன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜின்னுக்கு மட்டும்தான் அவன் அங்க போய் மாட்டினது, அவன் கேம் விளையாண்டது எல்லாத்த பத்தியும் தெரியும். ஆனா இவனுங்களுக்கு ஒன்றும் ஆகல. இப்ப அவன் என்ன சொல்லுவானா, சரி நீ சொல்ற மாதிரி நீ மாட்டினேன்னு கூட வச்சுக்கலாம், நீ 30 நாள்னு சொல்ற, ஆனா ரியல் டைம்ல 3 மணி நேரம் தான் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நீ போய் ஒன்னு உட்காந்தியே இந்த காயலாங்கடை சாமா, இத போயிட்டு எடைக்கு போட்டினா இழந்த பழம் கூட கிடைக்காதுரா. இதுல நீ போய் மாட்டி அதுல 30 நாள் விளையாண்டேன்னு வேற சொல்ற பாத்தியா, இதுல கிராபிக்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சான். அல்டிமேட் படடே படா. அப்ப நம்ம ஜின்னும் சரி அப்படின்னா நீயே போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில அந்த ஹெல்மெட்டை டொம்முன்னு மாட்டுவான். அவனும் சரி நானே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உனக்கு என்னன்றத சொல்றேன்னு சொல்லுவானா. சரின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போய் உட்காந்துருவான். இப்ப நம்ம ஜின்னு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணு, கொஞ்ச நேரத்துல நீயும் பதறி அடிச்சுட்டு எந்திரிப்பா பாரு, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டைமை ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வைப்பான். வச்சுட்டு அந்த கேப்சூலையும் க்ளோஸ் பண்ணிடுவான். இப்ப க்ளோஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஒரு 10 செகண்ட் ஆயிருக்கு. 10 செகண்ட் ஆயிருந்துச்சுன்னா இன்னியாரம் அவன் ஒரு அரை நாள் அங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். இன்னியாரத்துக்கு என்ன ஏதுன்னு தெரியாம தலைமுடிய பிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான் பாரு அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்தா அந்த கேப்சூலோட அந்த இது ஓபன் ஆகி டோரு, அவனும் வெளில வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஜிங்கோ கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னோட தலைமுடி பிச்சுக்கிட்டு போயிடும். ஐயோ நீ எப்படா வெளில வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேட்பான். அவன் உடனே பின்னாடி எந்திரிச்சு போவானா, இல்லையே நீ வெளில வந்திருக்கவே கூடாது, நீ ஒரு 30 நாளாவது அங்க மாட்டி இருக்கணுமே, எப்படி வெளில வந்த அப்படின்னு நம்ம ஜின்னு ஆச்சரியமா கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அவன் உடனே பின்னாடி எந்திரிச்சு போயிட்டு, டேய் பைத்தியமா நீ ஒயரே மாட்டலடா, பிளக்கே புடுங்கி போட்டிருக்கு, பிளக்கே புடுங்கி போட்ட கேப்சூலுக்குள்ள உள்ள போயிட்டு பணாத்திக்கிட்டு தெரியாதரா, முதல்ல காலையில விடிஞ்சிருச்சா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம் ஆனது நேரா போயிட்டு ஒரு மனநல ஆஸ்பத்திரியை பார்த்து நல்ல ஒரு டாக்டர் கிட்ட காமிடா, அப்பா டே அப்பா அப்படி காமியாதுடா, என்னைய உசுர் எடுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். நான் திரும்பி தூங்க போறேன் அப்படின்னு தூங்க போயிடுவான். இப்ப நம்ம ஜின்னு அப்படியே உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. இந்த கேப்சூல் இருக்கிறது நிஜம், நம்ம ஜின்னு போனது அவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, வேற யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அங்க நடந்ததெல்லாம் கனவு மாதிரி நம்ம ஜின்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அங்க நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஜின் ஞாபகம் வச்சிருக்கான், எல்லாமே அவன் மனசுல பதிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி கனவா இருக்கும்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இந்த கேம் கேப்சூலோட வந்த அந்த யூசர் மேனுவல், அதுல ஏதோ ஒன்னு இருக்கணும், அதை கண்டுபிடிக்கணும்னு ரூம் பக்கம் 4 பக்கமும் தேடுவான். அப்படி தேடும் போது அந்த யூசர் மேனுவலையும் கண்டுபிடிச்சிருவான். அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த மேனுஃபேக்சரோட பேரு, ஸோ 2வது பேஜ் அவன் ஏற்கனவே படிச்சிட்டான். இப்ப அதுல 3வது பேஜ்னு ஒன்னு இருக்கும், அதுல ரீட் மீ அப்படின்னு எழுதி இருக்கும். ஸோ இந்த மேனுவல்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த கேம் கேப்சூல் ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. சோ இதை யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா சாகர வரைக்கும் அவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த கேம் கேப்சூலை யூஸ் பண்றதுக்கான பவர் இருக்கு. சோ அவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேற யாராலையும் இது யூஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு கேம் கேப்சூலை பொறுத்த வரைக்கும் இதுல டைம் மேனிபுலேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் ஒரு இம்மன்ஸான கேம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இப்படி நாங்க இதை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுல கேரக்டர் சிங்கிங்கும் இருக்கு. ஒரு தடவை இந்த கேம்குள்ள ஏதாவது ஒரு பிளேயர் லாகின் ஆயிட்டாங்கன்னா அந்த கேம் கேரக்டரோட இவங்க அப்படியே ஒன்றிணைஞ்சிருவாங்க. அது மூலமா இவங்களும் அந்த கேம் கேரக்டரும் ஒன்னாவே வாழ முடியும், 2 பேருமே ஒரே ஆளு தான் அப்படின்ற மாதிரியான ஒண்ணுதான் இந்த கேம் அப்படின்ற மாதிரி இந்த யூசர் மேனுவல்ல எழுதியிருக்கும். இது ஃபுல்லா படிச்ச உடனே நம்ம ஜின்னுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். இப்ப நம்ம ஜின்னு திரும்பியும் இந்த கடைசி பேஜ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை இன்னொரு தடவை தெளிவா படிப்பா. சோ ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் என்ன, இத ஒரு பிளேயரால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சோ வாழ்நாள் ஃபுல்லா என்னால மட்டும்தான் இந்த ஒரு கேப்சூலுக்குள்ள போயிட்டு அந்த ஒரு கேமை விளையாட முடியும், வேற யாராலையும் இந்த கேப்சூலை யூஸ் பண்ணி அந்த கேமை விளையாட முடியாது. சோ இது எனக்கு மட்டும் பவுண்டான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம ஜின் புரிஞ்சுக்கிருவான். அண்ட் 2வது இருக்கிறது என்ன, டைம் மேனிபுலேஷன். டைம் மேனிபுலேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த யூசர் மேனுவல்ல தெளிவா போட்டிருக்கானுங்க, டைம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகணும். சோ இந்த அளவுக்கு அது அப்படியே ஒரு இம்பார்ட்டண்டா காமிச்சிருக்கானுங்க. அப்படின்னா அப்ப இவனுங்க சொன்ன மாதிரி டைம் ரொம்ப தான் ஸ்லோவா போகணும் போல. அங்கே 30 நாள்ன்றது இங்க 3 மணி நேரம் தான். சோ ரொம்ப தான் ஸ்லோவா போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 240:1 அப்படின்ற ரேஷியோல இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிறவா.
அண்ட் மூணாவதா இருக்கிறது இந்த கேரக்டர் பிளேயர் சிங்க். இது என்னன்றது தான் நம்ம ஜின்னுக்கு புரியாது. இதுக்காக டிக்ஷனரிலையும் போட்டு பார்ப்பான். அதுலயும் ஒரு ஆன்சர் வரும். அதை படிச்சு பார்த்த உடனே ஆஹா இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னு யோசிப்பானா. திரும்பி கொஞ்ச நேரம் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஜின்னுக்கு அது என்னன்னே புரியாது. புரியாம ஐயா எனக்கு புரியவே இல்லடா படா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படுத்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப சரி எதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கேரக்டர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொன்ன உடனே ஒண்ணுமே நடக்காது. சரி எனக்கு அப்பவே தெரியும், இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பாட்டுக்கு அவனே திட்டிக்கிடுவான். இப்ப காலைல அவனுக்கு சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் நேரா போயிட்டு இந்த விஆர் கேம்ஸ் எல்லாத்தையும் விற்கிற இதே மாதிரி கேமிங் கேப்சூல்லாம் விற்பாங்கல்ல, ஸோ அந்த எல்லா கடைகளையும் போய் விசிட் பண்ணியிருப்பான். ஒவ்வொரு கடைகள்லையும் போயிட்டு அந்த கேம்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரையல் பண்ணி பார்த்துருப்பான். எல்லாத்தையும் ட்ரையல் பண்ணி பார்த்ததுல அதுல கிராஃபிக்ஸ் எல்லாமே ஒரு 70% தான் இருக்கும், ஒரு ரியலிஸ்டிக்கா. அதே மாதிரி அதுல வர என்பிசிஸ் எல்லாமே என்பிசிஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணும். நம்ம ஒரு கேம்குள்ள போயிட்டோம்னா அதுல என்பிசின்னு ஒன்று இருக்கும், நான் பிளேயபிள் கேரக்டர். அதுங்க எல்லாமே அதுங்களுக்கு என்ன ரோலோ அதை மட்டும் தான் செய்யுங்க. ஸோ அதே மாதிரி தான் இவனோட கேம்ல இருந்திருக்கு. ஒரிஜினல் முரிம் லாகின் கேம் மாதிரி இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த கேம்ஸ் இந்த போய் அவன் போய் பார்த்தான்ல, அதுல இருக்கிற எந்த கடைக்காரவங்களுக்குமே முரிம் லாகின் அப்படின்னு ஒரு கேமை பத்தியும் தெரியல, ஹெச் சாஃப்ட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை பத்தியும் தெரியல. ஸோ இதுக்கு மேலேயும் தன்னால இதை தனியா தேட முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேரா ஜிங்கோ கிட்ட இந்த யூசர் மேனுவலை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜின்னு காட்டுவான். அவனும் இதை படிச்சு பார்த்துட்டு எந்த முட்டா பையன் இந்த 2020 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா 2020 தான் இந்த ஹியூமன்ஸ்க்கும் அந்த டீமன்ஸ்க்கும் ஒரு பெரிய போர் நடந்துச்சு. ஸோ அந்த கேட்ல இருந்து வந்த மான்ஸ்டர்ஸ்க்கும் அன்னைக்கு தான் அதை ஜெயிச்சிருப்பானுங்க. அன்னைக்கு அவன் போய் இதை ரிலீஸ் பண்ணா அப்படின்னு இந்த ஜிங்கோ கேட்டுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி அவன் ஹெச் சாஃப்ட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை பத்தி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாதான். முரிம் லாகின் அப்படின்னு ஒரு கேம் பத்தி ரிலீஸ் ஆனதை பத்தியும் அவனுக்கு தெரியாதான். ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு அவனும் கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்னும் அதுல இருக்கிற 2வது 3வது பேஜை படி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனும் அதை பார்த்துட்டு என்னடா நீ வெறும் பிளாங்க் பேஜை எதுக்கு படிக்க சொல்ற அப்படின்னு சொல்லி திட்டி வெளில அனுப்பிச்சிருவான். ஸோ நம்ம ஜின்னால மட்டும்தான் அந்த 2வது 3வது பேஜ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை படிக்க முடியும். பேஜ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் மற்றவங்களால படிக்க முடியும். ஆனா 2வது 3வது பேஜ்ல தான் முக்கியமான இன்ஃபர்மேஷனே இருந்துச்சு. அதுல லாக் அவுட் பண்ண முடியாது, நீங்க கேம்ல செத்தீங்கன்னா நிஜத்துல செத்திடுவீங்க. ஸோ இந்த பக்கம் கேரக்டர் ப்ரொஃபைலு, அந்த கேரக்டர் சிங்க், இதை பத்தி எல்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஜின்னால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, அவனுக்கு மட்டுமே இருக்கிற இன்ஃபர்மேஷன். இது எல்லாத்த பத்தியும் தேடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பார்க்ல போய் உட்காந்துருவான். உட்காந்துட்டு அவங்களோட தங்கச்சிக்கு கால் பண்ணுவான். அவங்க தங்கச்சியும் என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தா இவன் எதுவுமே பேச மாட்டான். அவங்க தங்கச்சி வாய்ஸை 1 மாசம் கழிச்சு கேட்கறான். மற்றவங்களுக்கு என்னமோ இது ஒரு நாள் தான் போன மாதிரி இருக்கும். ஆனா இவனுக்கு கிட்டத்தட்ட வேறொரு உலகத்துல போயிட்டு திரும்பி வருவோமா இல்லையான்னு தெரியாம 1 மாசமா அங்கேயே மாட்டிக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தங்கச்சியோட வாய்ஸை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே அவங்க தங்கச்சி கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான். அவங்க தங்கச்சியும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அது என்னமோ எப்பயும் போல மாதிரி தான் பேசும். ஆனா இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லா கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க தங்கச்சி கூட பேசிட்டு திரும்பி வீட்டுக்கு எந்திரிச்சு வந்துடுவான். அதுக்கப்புறம் காலையில ஆனோடனே நம்ம ஜிங்கோவை காட்டுவாங்க. நம்ம ஜிங்கோ காலையில எந்திரிச்சிட்டு வெளில வந்து பார்த்தா நம்ம ஜின்னு காலையிலேயே வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருப்பான், ஹண்டர் ஆகிட்டு. ஸோ ஏற்கனவே அவனை கில்டை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவன் தனியா போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஜாப் கிடைக்குமா அப்படின்னு தேடுறதுக்காக போறான். இந்த ஹண்டர்ஸ்லயே ஜாப் இருக்கும்ல, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அங்க போயிட்டு ஏதாவது மிஷன் கிடைக்குமான்னு கேட்கணும். இந்த ஹண்டர்ஸ் எல்லாரும் கில்டுல இல்லாத ஹண்டர்ஸ் போய் இங்கே தான் போவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஜின்னும் கிளம்பிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு இந்த பக்கம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஜிங்கோ கவனிப்பான். அந்த கேப்சியூலும் குப்பை தொட்டி கிட்ட கிடைக்கும். ஸோ நம்ம ஜின்னு இந்த கேப்சியூலை எடுத்துட்டு வந்து இங்கே போட்டிருப்பான். இதுக்கு மேலே இது தேவைப்படாது அப்படின்னு. உடனே இந்த ஜிங்கோ இதை பார்த்துட்டு இவன் இதை பற்றி இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தான், சரி மேபி இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் அவ்வளோ தப்பு இருக்காதே அப்படின்னு நம்ம ஜிங்கோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஜின்னு நேராக அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுவான், ஏதாவது மிஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு. அங்கே போன உடனே நம்ம ஜின்னோட ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருப்பாரு. ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம ஜின்னு முதல்ல ஹண்டரா மாறினப்ப இவரை தான் பார்த்துருப்பான். ஸோ இவர் தான் அங்கே வந்திருப்பாரு. இவர் உடனே நம்ம ஜின்னு கூட நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு. எப்படி இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏதோ ஒரு கில்டுல இருந்தியே, அப்புறம் எதுக்கு இங்கே வந்துகிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்பாரு. இவனும் என்னை கில்டை விட்டு துரத்திட்டாங்க, அதனால தான் இங்கே வந்தேனோடனே, கவலைப்படாத நம்மளுக்கு இங்கெல்லாம் மிஷன் கிடைக்கும், அதுக்கு தான் நம்மளே வந்திருக்கோம்ல, ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவர் சத்தமாக பேசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ கொஞ்சம் வயசான ஆள் தான், நம்ம ஜின்னு கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அங்கேருந்து கூப்பிடுவாங்க, ஈராங் ஹண்டர் ஜுன் உடனே லாபிக்கு வாங்க அப்படின்னு. உடனே இவரும் இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புவாரா.
நீங்க எங்க போறீங்கன்னு என்னைய தான் கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு டாட்டா காட்டிட்டு போயிடுவாரு. பார்த்தா இந்த வயசானவரே ஈராக் ஹண்டரா இருக்காரு. 7 வருஷமா ஹண்டரா இருக்கிற நம்ம ஜின்னு இன்னமும் எஃப்ராங்க் ஹண்டரா தான் இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். பார்த்தா அந்த லாபியில அங்க உட்காந்துருந்தவங்க எல்லாருமே லாபிக்கு எந்திரிச்சு போயிடுவானுங்க. எல்லாருமே ஈராக் ஹண்டர் தான் போல. எல்லாரும் எந்திரிச்சு போனோடனே நம்ம ஜின்னுக்கு பதட்டமாயிரும். என்ன என் பேரையே காணோம், கூப்பிடுவானுங்களா மாட்டானுங்களா அப்படின்னு. டக்குன்னு கூப்பிடுவானுங்க, எஃப்ராங்க் ஹண்டர் ஜின் தேக்கியும் உடனே லாபிக்கு வரவும் அப்படின்னு. அப்பாடியோ என் பேர் வந்துருச்சுடா, இதோ இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நம்ம ஜின்னும் போவா. அங்க போயிட்டு யாராவது நம்மளை கூப்பிடுவாங்களா மிஷனுக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். கரெக்டா பின்னாடி இருந்து ஒருத்தர் கூப்பிடுவாரு, ஜின் தேக்கியும் அப்படின்னு. எஸ் சார் சொல்லுங்க சார் அப்படின்னு திரும்பி பார்ப்பானா. அவர் உடனே நான் பீஸ் கில்ட்ல இருந்து வந்திருக்கேன், இந்த கான்ட்ராக்ட படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட நீட்டுவாரு. இப்ப நம்ம ஜின்னு ஒரு கார்ல ஏறி போயிட்டு இருப்பான். சோ இந்த கார்ல யார் யார் இருப்பாங்கன்னா நம்ம ஜின்னு பக்கத்துல இதுக்கு முன்னாடியே ஒருத்தனை பார்த்தால நம்ம ஜின்னு, அவன் கூட ஹண்டரா சேர்றப்ப இவரை தான் பார்த்தேன்னு சொன்னால. சோ அவரு அந்த ஈராக் ஹண்டர் ஜுன்னு, அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரு, இவங்க 2 பேரும் ஜுன்னோட ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னொருத்தர் டிரைவர் சீட்ல ஒருத்தர், அவரும் வந்து ஜுன்னோட ஃப்ரெண்டு தான். அப்புறம் நம்ம ஜின்னு கிட்ட வந்து ஒருத்தர் இந்த கான்ட்ராக்ட நீட்டினார்ல அவரு. ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த கார்ல உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இந்த முன்னாடி சீட்ல உட்காந்துருந்த 2 பேரும், அந்த ஜுன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நம்ம ஜின்னை பார்த்து ஹாய் எப்படி இருக்கா அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் கொஞ்சம் வயசான ஆளுங்க தான். நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிடுவான், நான் எஃப்ராங்க் ஹண்டரா ரொம்ப வந்து பெரிய ஹண்டர் கிடையாது, நான் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆளு தான். ஆனா இவங்க எல்லாருமே கண்டிப்பா வெட்டரன்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க மாதிரி தான் இவங்க பேசுறாங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னைய எப்படி கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்க 2 பேர்ல ஒருத்தர் சொல்லுவாரு, நீங்க வந்ததுக்கு காரணம் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த ஜுன்னே உன்னை பத்தி சொல்லியிருக்கானா, கண்டிப்பா நீ வந்து ஸ்கில்லான ஒரு ஆளா தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்டவுடனே அப்படி யார் சொன்னது அப்படின்னு இந்த ஜுன்னும் அப்படி இப்படி இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் ஒத்துக்குருவாரு. ஆக்சுவலா இந்த ஜுன்னு தான் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், ஒரு எஃப்ராங்க் ஹண்டர், அவனையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவங்க எல்லாரையும் கூப்பிடும் போது. சோ அந்த காரணத்தினாலதான் நம்ம ஜின்னு கிட்ட போயிட்டு இந்த ஒரு பீஸ் கில்ட்ல இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கான்ட்ராக்டர் நீட்டினார்ல, அவரோட பேரு லீடர் சோய். சோ அவரு இவன்கிட்ட போய் பேசினதுக்கான காரணமே இதுதான். அவர் வந்து நம்ம ஜின்னு கிட்ட என்ன சொல்லி இருப்பாருன்னா, உனக்கு நான் நல்லாவே சம்பளம் தரேன், நீ தான் லக்கேஜ் கேரியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. லக்கேஜ் கேரியர்னா இவங்க எடுத்துட்டு போற பொருள், அப்புறம் இவங்க திருப்பி கொண்டு வர பொருள், இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும், இதுதான் அந்த வேலை. ஆனா அதுக்கே நிறைய சம்பளம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜின்னுக்கு அந்த சம்பளம் இப்போதைக்கு கிடைச்சா போதுன்றதுனால அவனும் இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டு இருப்பான். சோ இது எல்லாத்துக்கும் காரணம் ஜுன் தான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம ஜுன்னை பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவரும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. இது எல்லாத்துக்கும் வந்து முடிவை எடுத்தது சோய் தான், நீ வேணா அவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இந்த சோயும் நம்ம வந்துட்டோம், கேட் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த ரொம்ப நாளாச்சு இந்த மான்வால இந்த கேட்ஸ் பத்தி எல்லாம் படிச்சு. சோ கேட்னா என்னன்றத சொல்லிடுறேன். இந்த கேட் மூலமா இது வேறொரு உலகத்தோட கனெக்ட் ஆகும். சோ அந்த ஒரு உலகத்துல இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வெளில வரும். இந்த ஒவ்வொரு கேட்டுமே ஒவ்வொரு டஞ்சனோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த எல்லா டஞ்சன்ஸ்லயுமே மான்ஸ்டர்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஜெம்ஸும் இருக்கும். சோ இந்த ஜெம்ஸை எடுக்கிறதுக்காகவும் நிறைய பேர் உள்ள போவாங்க. இந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சு அதுல இருந்து கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுக்காகவும் நிறைய பேர் உள்ள போவாங்க. இது எல்லாத்தையுமே வெளில வந்து வித்தா அது எல்லாமே நல்ல விலைக்கு போகும். சோ இதுக்காக தான் முக்காவாசி பேரு இதுக்குள்ள போறவங்களா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கேட்டுக்கு தான் இப்ப இவங்களும் போயிட்டு இருக்காங்க. அப்படி அங்க போய் இறங்கின உடனே நம்ம ஹீரோவும் அவனோட கியர்ஸ் எடுத்து மாட்டிக்கிடுவான். சோ ஒவ்வொரு ஹண்டருக்குமே அவங்களோட கியர்ன்றது ரொம்ப முக்கியம். இது எல்லா கியரையுமே மேஜிக் வச்சு பவர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி கியர்ஸை மட்டும் தான் இந்த கேட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியும். ஆனா நம்ம ஹீரோ 7 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கியரை வச்சிருந்தானோ அதையே தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுவான். இதை பார்த்தோன்னே நம்ம ஜுன் கேட்பாரு, ஏன் இப்படி பண்ற, உன்னோட சேஃப்டியை விட அந்த காசு முக்கியமா என்ன, உன்னோட சேஃப்டிக்காக இது எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது அவனால அது முடியாது. ஏன்னா அவனுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசையுமே அவன் வேற எதுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால இருக்கிற கியரே போதும் அப்படின்னு சொல்லி அவன் விட்டுருவான். அப்ப இந்த லீடர் சோய் அந்த இடத்துக்கு வருவாரு. வரவரு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ல வருவாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இது கிரிம்சன் டிராகன் செட்டு தானே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்பான். அதை கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாகி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னாச்சு, நான் வந்து ஏதோ சொல்லக்கூடாத சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஏதோ பார்த்தோன்னே வந்து இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேனேன்னு சொல்லிட்டேன், தப்பா ஒன்றும் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லும் போதே இந்த லீடர் சோய் பேச ஆரம்பிச்சிருவாரு. உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா உனக்கு ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தெரியல, நான் உனக்கு சொல்றேன்.
இது வெறும் கிரிம்சன் டிராகன் செட் மட்டும் கிடையாது. இதுல எத்தனை டைப் ஆஃப் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? மொத்தம் 5 டைப் ஆஃப் மேஜிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நிறைய பி ரேங்க் டவுன் ஜெம்ஸை இதுல யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்திருக்காங்க. இது ஏன் இவ்வளோ பாப்புலரா இருக்குன்னு தெரியுமா? இந்த மேஜிக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு கிளாஸியான லுக் இருக்கும். இந்த பினிஷை பார்க்கறதுக்காகவே இதுக்காகவே நிறைய பேர் இதை வாங்குறாங்க. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இதை தவிர வேற எதுவும் இதுல கிடையாது. எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாது. இருந்தாலும் பார்க்க அழகா இருக்கா, அதனால எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாரும் அமைதியா இருப்பானுங்க. உடனே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போகுவான். உடனே நம்ம ஹீரோவும் கேட்பான், அப்படி என்னதான் ஆச்சு இவருக்கு அப்படின்னு. உடனே இந்த ஜுன் தான் சொல்லுவாரு, இந்த லீடர் சோயி இந்த கியரு வெப்பன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. அந்த காரணத்தினாலதான் யாராவது இந்த மாதிரி கியரை பத்தி பேசிட்டாங்கனாலே அதை பத்தி ஒரு லெக்சர் கொடுத்துட்டு தான் விடுவாரு. அப்படி ஒரு ஆள் இவரு. அதனாலதான் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம உள்ள போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஜின்னு கேட்பான், ஆமா மத்த மெம்பர்ஸ் எல்லாம் எங்க? நம்ம பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கோம், அவங்களாம் எப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்களா அப்படின்னு கேட்ட உடனே, அவங்களா? அப்படி யாரு வரப்போறா? இந்த பீஸ் கில்டுலயே மொத்தம் 3 பேர் தான், எக்ஸ்ட்ரா 2 பேரையுமே நம்ம காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு இந்த ஜுன்னு சொல்லுவாரு. எனது 3 பேரா? வெறும் இத்தனை பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேட்ட போயிட்டு நம்ம எப்படி ரைட் பண்றது அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்ட உடனே, கவலைப்படாத, ஏன்னா அங்க இருக்காரு பத்தியா லீடர் சோயி, அவரு ஒரு சி ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு வாயை மூடிக்கிடுவான். ஏன்னா ஒரு சி ரேங்க் ஹண்டர் 10 இ ரேங்க் ஹண்டருக்கு சமம். அப்படி ஒரு ஆள் இருக்கும்போது இந்த மாதிரி இ ரேங்க் கேட்டெல்லாம் அசால்ட்டா ரைட் பண்ணலாம். அதனால நம்ம ஹீரோவும் தைரியமா உள்ள போவான். உள்ள போன உடனே லைட்டையும் எடுத்து அந்த சோய் மாட்டிடுவான். ஒரு லைட் மாதிரி ஒன்று இருக்கும், மேஜிக் பால். அதுவுமே எக்ஸ்பென்சிவான ஒன்று தான். இவன் வச்சிருக்கிற எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அந்த மாதிரி ஒன்று மாட்டின உடனே அந்த இடத்துக்கு நிறைய கோப்ளின்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல. அதை பார்த்த உடனே எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க அப்படின்னு இந்த லீடர் சோய் உத்தரவு போடுவாங்க. இந்த கேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இவங்க நிறைய காப்ளின்ஸை பார்த்திருப்பாங்க. ஸோ இந்த காப்ளின்ஸோட இவங்க சண்டை போட ஆரம்பிக்க போறாங்க. இந்த காப்ளின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் டீலர்ஸ் இருப்பாங்க, அதாவது ஆர்ச்சர்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ வில்லு விடுறவங்களை வச்சு ஃபர்ஸ்ட் சுத்தி இருக்கிற காப்ளின்ஸ் எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. இப்ப இந்த காப்ளின்ஸ் எல்லாம் ஷீல்டு எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப ஷீல்டு எடுத்துட்டு வந்தோடனே அடுத்து வில்லு விடுறது ஒர்க் ஆகாது. ஸோ அடுத்து டேங்கர்ஸை முன்னாடி அனுப்புவாங்க. டேங்கர்னா இந்த டேங்கர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. கையில ஷீல்டு வச்சுட்டு முன்னாடி சண்டைக்கு போவாங்க, இல்லைன்னா வர அட்டாக்ஸ் எல்லாத்தையும் தடுப்பாங்க. சோ இவங்க அடுத்து முன்னாடி போவாங்க. இப்ப டேங்கர்ஸ் போயிட்டு ஓரளவு இந்த காப்ளின்ஸ் எல்லாத்தையும் சமாளிப்பாங்க. அப்படி சமாளிச்சதுனால அடுத்து பின்னாடி இருந்து இந்த லீடர் சோய் இருக்கான்ல, அவன் உள்ள பூந்து மிச்சம் இருக்கிற எல்லா வேலையும் பாத்துக்கிடுவான். சோ எல்லா காப்ளின்ஸோட தலையும் அவன் வெட்ட ஆரம்பிச்சிருவான் அங்க இருந்த காப்ளின்ஸ். அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் இப்ப பெருசா மத்தவங்களுக்கு வேலையே இருக்காது. இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், ஒரு சி ரேங்க் ஹண்டரா இவர் பவர்ஃபுல் தான், ஆனா ஒருவேளை இப்ப இது முரீம் வேர்ல்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவரை நான் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியரா சொல்லுவேன், அதுக்கு மேல பவர்ஃபுல் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை நானா இருந்தா வேற ஒண்ணு பண்ணியிருப்பேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப கரெக்டா நம்ம ஜின்னுக்கும் பின்னாடி இந்த மொத்த குரூப்புக்கும் பின்னாடி ஒரே ஒரு காப்ளின் மட்டும் அப்படியே தனியா தப்பிச்சு போக பார்க்கும். ஏலே தப்பிக்கவா பார்க்க அப்படின்னு நம்ம ஜின்னும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். அதை ஐடென்டிஃபை பண்ண உடனே இதை போட்டு தள்ளிட வேண்டியதான், ட்ரை பண்ணி பார்த்துருவோம். முரீம் வேர்ல்டுல ஒர்க் ஆச்சு, இங்கேயும் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட ஒன் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றதுக்காக ரெடியா இருப்பான். அப்படி அவன் ரெடியா இருக்கும்போது டக்குன்னு அங்கிருந்து ஒரு கத்தி பறந்து வந்து அந்த காப்ளினோட தலைய வெட்டிடும். பார்த்தா நம்ம லீடர் சோய் தான் அமைச்சிருப்பாரு. நம்ம ஜின்னு கிட்ட ஜின் தேக்கியும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ நம்ம ஜின்னும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அடுத்து இதே மாதிரி அடுத்து காப்ளின்ஸ் இருக்கிற இடத்துக்கும் போவாங்க. அங்கேயும் போயிட்டு இவங்களே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. நம்ம ஜின்னு கிட்ட இதை கலெக்ட் மட்டும் பண்ண சொல்லிடுவாங்க. சோ ஒவ்வொரு இடமா போய் நம்ம ஜின்னும் எல்லா மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணிடுவான். அவனோட வேலையில ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருப்பான். இதை பார்த்த உடனே மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லையே நல்லா வேலை செய்யறியே அப்படின்னோடனே நம்ம ஜின்னும் நான் ஒண்ணுமே பண்ணல, நான் சும்மா சண்டை போடாம சும்மா தான் வந்துகிட்டு இருக்கேன், அட்லீஸ்ட் இதையாவது நான் ஒழுங்கா பண்ணணும்ல, அதனாலதான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப அடுத்து எல்லாருமே அந்த பாஸ் ரூம் போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சோ இப்ப பாஸ் மட்டும் தான், பாஸ் மான்ஸ்டரை மட்டும் காலி பண்ணிட்டா இந்த ரைடு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். சோ அதுக்காக இவங்களும் அந்த பாஸ் ரூமை ஓபன் பண்றதுக்கு அப்படியே பொறுமையா போவாங்க. அப்ப எல்லாரும் பொசிஷன்ல நின்னுட்டு பாஸ் ரூமையும் ஓபன் பண்ணுவாங்க. உள்ள பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டா இருக்கும். அந்த இருட்டான இடத்துக்கு நடுவுல ஒரே ஒரு காப்ளின் மட்டும் நின்னுக்கிட்டு என்னமோ ஒரு புரியாத மொழியில வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும், கரெக்ட் சோய் அக்டா அப்படின்ற மாதிரி. சோ இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்துட்டு நம்ம ஜின்னு யோசிப்பான், ஒரு ஸ்பெல் கேஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் போடுவாங்கல்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லி ஸ்பெல் மாதிரி ஒண்ணு சொல்லி, சோ அந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு யோசிப்பான். இப்ப
கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த கவனிப்பாங்க. அது என்னன்னா, அந்த ஃப்ளோர் இருக்குல்ல, அந்த தர ஃபுல்லா நிறைய காப்ளின்ஸ் இறந்து கிடக்குங்க. இறந்து கிடக்கிற காப்ளின்ஸோட அந்த உடம்புல இருந்து வித்தியாசமான ஒரு டார்க் கலர்ல ஒரு மேஜிக் மாதிரி ஒண்ணு அப்படியே மேல போகும், ஒரு புகை மாதிரி. இதெல்லாம் மேல போய் அப்படியே ஒன்னா சேர ஆரம்பிக்கும். இத பார்த்த உடனே நம்ம லீடர் சோய்க்கு என்னன்றது புரிஞ்சு போயிடும். இந்த பக்கம் இந்த டார்க் கலர் புகைலாம் ஒன்னா சேருது, இன்னொரு பக்கம் அந்த காப்ளின் ஏதோ ஒரு ஸ்பெல்லு போயிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே அவர் பயந்து போய் டக்குன்னு பின்னாடி திரும்பி எல்லாரும் ஓடுறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டுட்டு எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாப்பாங்க. இப்ப இந்த சென்டர்ல இருந்து ஒரு வித்தியாசமான மேஜிக் கிளம்பி நேரா இந்த டோர்ல போய் படும். அந்த டோர்ல இவங்க வந்தாங்கல்ல, அந்த டோர்ல பட்ட உடனே அந்த டோரு தானாவே மூடிக்கிறோம். இப்ப இதை பார்த்த உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பயந்துருவாங்க. அப்ப நம்ம ஜுன்னி என்ன பண்ணுவாருன்னா, எல்லாரும் விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஷீல்ட எடுத்துட்டு போய் நேரா அந்த டோர்ல மோதுவாரு. பார்த்தா இவரோட ஷீல்டு உடஞ்சு போயிரும். ஆனா அந்த டோருக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டோரா மாறிடும். ஏன்னா இப்ப மேஜிக் வச்சு அதை கண்ட்ரோல் பண்றாங்கல்ல. இது என்ன மான்ஸ்டர் இது அப்படின்னு நம்ம ஜுன்னி கேட்கும் போது நம்ம லீடர் சோய் சொல்லுவாரு, இதோட பேரு ஹாப் காப்ளின் சீஃப் பிரீஸ்ட். இது ஒரு சி ரேங்க் ரேர் மான்ஸ்டர் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கெல்லாம் அள்ளு விட்டுறோம். என்னது சி ரேங்க் ரேர் மான்ஸ்டர் இ ரேங்க் கேட்லையா, இது எதுக்குறா வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஆப்பு ஒன்னா வராது, டபுள்ளா வரும். இப்ப அடுத்த ஆப்பு ரெடி ஆயிட்டு இருக்கும். இந்த செத்து போன காப்ளின்ஸ் கிட்ட இருந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் ஒரு புகை போச்சுல, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹாப் காப்ளின் சீஃப் வாரியரையும் உருவாக்கிறோம். இப்ப இதுவும் ஒரு சி ரேங்க் ரேர் மான்ஸ்டரா, செத்தோண்டா நம்ம அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிடுவானுங்க. இப்ப நம்ம லீடர் சோய் சொல்லுவாரு, கவலைப்படாதீங்க, இதுங்க ரெண்டு வந்துட்டா மட்டும் நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நம்ம உயிரோட இங்க இருந்து போறதுக்கு இன்னமும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இந்த ஹாப் காப்ளின் சீஃப் பிரீஸ்ட்னு ஒண்ணு இருந்துச்சுல, அதை மட்டும் கொன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவங்க பொழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கான். ஆனா அதுக்கு இவர் போயிட்டு சண்டை போட்டாருன்னா அது வரைக்கும் யாராவது ஒருத்தர் சீஃப் வாரியரை சமாளிச்சுதான் ஆகணும். ஒருத்தர் இல்ல எல்லாரும் சேர்ந்து இந்த சீஃப் வாரியரை சமாளிக்கணும். இது ஒரு பெரிய பிரச்சனை தானே. இத சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே அமைதியா முழிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இவங்க கொட்ட முழிச்சுக்கிட்டே இருந்தோடனே இதை பார்த்துட்டு அந்த லீடர் சோய் டக்குன்னு திரும்பி, சரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் சமாளிச்சுக்கோங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏஸ்ட போட்டு அந்த பக்கமா ஓடி போயிருவாரு அந்த சீஃப் பிரீஸ்டோட சண்டை போடுறதுக்கு. அட பைத்தியக்காரா, விட்டுட்டு ஓடிட்டானே இவன் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரியான அன்லக்கியான சிச்சுவேஷன்ல போய் மாட்டுறதே பொழப்பா போச்சு. ஏதாவது ஒண்ணுல போயிட்டு எங்கேயாவது போய் மாட்டிக்கிறது, மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிடுறது. அந்த மாதிரிதான் இப்பயும் நம்ம ஹீரோ வந்து மாட்டியிருக்கான். இப்ப நம்ம ஹீரோவை சென்டருக்கா விட்டுட்டு சுத்தி 4 பேரும் அணை போட்டு நிப்பானுங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான், ஏண்டா லக்கேஜ் தூக்கணும் தானடா சொன்னீங்க, நீங்க காசு கொடுக்கறேன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும் ஏதாவது வில்லங்கோ இருக்கும்னு. நேரா கொண்டு வந்து வில்லங்கத்துக்கு நடுவுலே வந்து விட்டுட்டானுங்க பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த சீஃப் வாரியரும் இவங்களை அடிக்கிறதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்கும். உடனே இவங்கள அந்த வில்லு விடுறவங்க இருந்தாங்கல்ல, அந்த ஆர்ச்சர்ஸ் எல்லாரும் அவங்களோட மானாவை யூஸ் பண்ணி ஆரோஸை ஃபயர் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆரோஸ் எல்லாத்தையுமே அது ஈஸியாவே பிளாக் பண்ணிரும், மொத்தமாவே அடிச்சு நொறுக்கிரும். இன்னும் வேகமா வர ஆரம்பிக்கும். இவங்களும் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. இப்ப அந்த மான்ஸ்டர் டக்குன்னு ஜம்ப் பண்ணி அப்படியே மேலாப்புல வந்து நிக்கும். இப்ப இவனுங்களுக்கு நடுவுலயே வந்து டொம்முன்னு போடும். இவனுங்க எல்லாரும் அப்படியே சதறிடுவானுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா அடிக்கும். இப்ப இந்த பறந்து வந்த கற்கள்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த மான்ஸ்டர் வந்து இடிச்சதுனால நிறைய கல் சதறி இருக்கும். அப்படி செதறின கற்கள்னாலேயே அந்த 2 வில்லு விடுறவங்களும் அப்பவே விழுந்துருவாங்க. சோ 2 பேருமே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அந்த கல் வந்து அடிச்சதுனால. அதுல மிச்சம் இருக்கிற அந்த 2 டேங்க் மட்டும் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தர் பக்கத்துலயும் இந்த மான்ஸ்டர் வந்துரும். வந்துட்டு அவரையும் வேகமா அடிக்கும். அப்படி அடிச்ச உடனே அவரும் விழுந்துருவாரு. அவ்வளவுதான். இப்போதைக்கு நம்ம ஜுன்னும் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம ஜுன்னு உடனே சொல்லுவாரு, ஜின் நல்லா தெளிவா கேட்டுக்கோ, இப்ப நான் இது கூட போயிட்டு சமாளிக்க ட்ரை பண்றேன். நீ என்ன பண்றீங்கன்னா இங்க இருந்து அப்படியே அது கிட்ட இருந்து மறைஞ்சு ஓடி மிச்சவங்க எல்லாரையும் கூட்டிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போவானா. அப்படி போகும்போது நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிடுவான், இவரால சமாளிக்க முடியுமா அப்படின்னு. அவர் உடனே ஸ்ட்ரென்த் என்ஹான்ஸ்மெண்ட், ஷீல்ட் என்ஹான்ஸ்மெண்ட் இது 2 மேஜிக்கையும் யூஸ் பண்ணுவாரு. ஆக்டிவேட் பண்ணிட்டு சூப்பர் சார்ஜிங் அப்படின்னு ஒன்ன யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா இந்த மான்ஸ்டர் நோக்கி போக ஆரம்பிப்பாரு. ஆனா இந்த மான்ஸ்டர் வெறும் ஒரே ஸ்விங்கிலேயே இவரோட ஷீல்டையும் காலி பண்ணி இவர் அவர் மேல போட்டிருந்த கியரையும் அடிச்சு அவரையும் கீழே அடிச்சிரும். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி அழுக வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா இதே மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை அவனோட கில்டு இல்ல அந்த குரூப்பை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய பாஸ் மான்ஸ்டர் கிட்ட அவங்க கில்டையே பலி கொடுத்துட்டு இவன் மட்டும் வந்திருப்பான். இதே மாதிரியான நிலைமை திரும்பி நடந்துகிட்டே இருக்கே,
என் கூட வந்தவங்க எல்லாரும் திரும்பி சாக போறாங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி, இப்போதைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன், நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும், நான் இங்கேயும் இதை ட்ரை பண்ண போறேன், அட்லீஸ்ட் ஒரு தடவை மட்டும் ஒர்க் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அவன் நேரா அவனோட ஸ்பியரை வச்சுட்டு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான். ஸோ இப்ப அவனோட ஒன் ஸ்ட்ரைக்கை தான் யூஸ் பண்ண போறான். யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த மான்ஸ்டரை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட தப்பிச்சு போயிடலாம் நினைப்பான். இப்ப பொறுமையா அந்த மான்ஸ்டர் பக்கத்துல போயிட்டு ஒன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் மேல குத்துவான். பார்த்தா அந்த ஸ்பியர் மட்டும் அப்படியே வளைஞ்சு போய் இந்த ஊக்கு எடுத்து ஒரு பெரிய செவுத்துல குத்துறா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி அந்த மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகாது. அது உடனே ஒரு ரியாக்ஷனோட திரும்பி பார்க்கும். நம்ம ஜின் அதை பார்த்ததுக்கே மயக்கம் போட்டு விழுந்துருவான். சை, இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு. இப்ப அந்த மான்ஸ்டர் வேகமா அதோட ஆக்ஸை வச்சு அதோட அந்த கட்டையை வச்சு நம்ம ஜின் அடிக்கிறதுக்காக வரும். நம்ம ஜின்னு அப்படியே அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்பான். இப்ப டிங் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். உங்க சிஸ்டம் ரெஸ்டோர் ஆயிடுச்சு, உங்க அந்த கேமோட கேரக்டரும் பிளேயரும் ஒன்னா சிங்க் ஆயிட்டாங்க, சிங்க்ரோனைசேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப இதுக்காக தான் நம்ம ஜின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். கரெக்டா சிஸ்டமோட நோட்டிபிகேஷன் வந்த உடனே தன்னோட கையில திரும்பி அந்த ஸ்பியரை எடுத்து அந்த ஃபோர்ஸா வர அந்த கட்டைய டக்குன்னு தடுத்துருவான். தடுத்த உடனே இப்ப நம்ம ஜின்னு அப்படியே அவனோட கீ அவனுக்குள்ள திரும்பி தெரிய ஆரம்பிக்கும். ஃபுல்லா அவனோட கீயை அவன் ஃபீல் பண்ணி அவனோட கீ மெரிடியன்ஸ் எல்லாம் ஓபன் ஆன உடனே ஃபுல் ஃபோர்ஸ்ல அந்த ஸ்பியரை யூஸ் பண்ணி அந்த கட்டைய மொத்தமா பின்னாடி தள்ளிடுவான். இப்ப தள்ளின உடனே இன்னொரு தடவை நம்ம ஜின்னு அப்படியே பொறுமையா பார்ப்பான். நம்ம ஜின்னோட பேட்டில் ஆரா அப்படியே வித்தியாசமா இருக்கும். அவனை சுத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் கீ கவரா இருக்கும். இப்ப அந்த சிஸ்டமோட நோட்டிபிகேஷனை ஒரு தடவை தெளிவா பார்த்துட்டு திரும்பியும் கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லுவான். அதை சொன்ன உடனே சிஸ்டமும் கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இப்ப அந்த முன்னாடி நிக்கிற சீஃப் வாரியரோட லெவல் நம்ம ஜின்னுக்கு தெரிய வரும். அது லெவல் 45ல இருக்கும். அதை பார்த்த உடனே ஓஹோ லெவல் 45யா, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிடுவான். இப்ப அந்த சீஃப் வாரியரோட ஒவ்வொரு அட்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப வேகமா ஸ்விங் ஆகிற எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் நம்ம ஜின் ஃபேமிலியோட ஃபுட் ஒர்க் டெக்னிக்கை வச்சு வரிசையா தப்பிச்சுக்கிட்டே வருவான். கரெக்டா தப்பிச்சுக்கிட்டே வந்தவன் அடுத்து திருப்பி அடிக்க வேணாமா, ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக் இருக்குல்ல அதுல ஃபர்ஸ்ட் டீச்சிங்கை யூஸ் பண்ணுவான். அதை வச்சு நேரா அதோட கையை வெட்டிடுவான். அண்ட் ரெண்டாவது டீச்சிங்கை வச்சு ஒரு வேர்ல்விண்ட் மாதிரி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அதோட டார்சோல பெருசா ஒரு கட்டு. மூணாவது நாலாவது அஞ்சாவது டீச்சிங்னு ஒவ்வொன்றையும் வச்சு அந்த மான்ஸ்டரை கார்னர் பண்ணி கொண்டு போயிடுவான் ஒரு வால் கிட்ட. இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான், உனக்கு எதிரா ஒன் ஸ்ட்ரைக்கே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரல எனக்கு, நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியரை எடுத்து அந்த சீஃப் வாரியரோட வாய்க்குள்ளே விட்டு சொருகிடுவான். அவ்வளோதான், அந்த ஃபைட்டும் முடிஞ்சு போயிடும். இப்ப திரும்பி சிஸ்டமோட நோட்டிபிகேஷனை பார்த்த உடனே தான் நம்ம ஜின்னு யோசிக்க ஆரம்பிப்பான். நான் கொஞ்ச நாள் மறந்துருந்தேன், இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நல்ல வேலை கரெக்டான டைம்ல வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், மிஸ்டர் தேக்யூங் அப்படின்னு. சோ லீடர் சோ இருக்கார்ல, அவரு அந்த சீஃப் பிரிஸ்ட தோக்கடிச்சுட்டு நேரா இவங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாரு. அவர் வந்து பார்த்தா நம்ம ஜின்னு இந்த சீஃப் வாரியரோட சண்டை போடுறத ஃபுல்லாவே பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு கேட்பாரு, உண்மையிலே யாரு சாமி நீ அப்படின்னு. இப்ப வெளியே போனதும் இவங்களும் போயிட்டு அவங்களோட கண்டிஷன்ஸை ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இ ரேங்க் கேட்ல 2 சி ரேங்க் மான்ஸ்டர், அதுவும் ரேர் மான்ஸ்டர் வரதுன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதை யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. சோ யாரெல்லாம் இந்த கேட்டை மேனேஜ் பண்ணாங்களோ அவங்க மேலதான் பழி விழுகும். அதனால இது ஒரு பெரிய இன்சிடென்ட்டா மாறிடுச்சு. இப்ப உள்ள போன அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, 4 இ ரேங்க் ஹண்டர்ஸ், இவங்க 4 பேருக்குமே ஓரளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா யாருக்கும் உயிருக்கு பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு பெருசா காயங்கள் இல்ல. சோ 4 பேரும் ஓரளவு பொழைச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இவங்க இந்த மாதிரியான ரைடுக்கு போனாங்கன்னா, இந்த ரைட்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அப்ப கவர்மெண்டே இவங்க ரைடு போனதுக்கான காசு, இவங்களுக்கான காசு, இவங்க எடுத்துட்டு போன கியர்ஸ்க்கான காசுன்னு எல்லாத்தையும் கொடுப்பானுங்க. இவனுங்க மெடிக்கல் பில்ஸ் முதற்கொண்டு. சோ அதோட சேர்த்து இவனுங்க எடுத்துட்டு வந்த பொருளை சேர்த்தோம்னா இவனுங்களுக்கு இந்த ரைட் மூலமா நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த லீடர் சோயை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு சிவில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போயிருவாங்க. சோ அவங்க நிறைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணணும். ஏன்னா அவர் தான் இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் லீடர். சோ அவரும் அவரோட ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக போயிருவாரு. நம்ம ஜின்னு தனியா இருக்கிறதுனால அவன் அந்த கார்ல போய் உட்கார்ந்துருப்பான், வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு கேரக்டர் ப்ரொஃபைல ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே இந்த கேரக்டர் ப்ரொஃபைலும் ஓபன் ஆகும். அதுல நம்ம ஜின்னு முரீம்ல எப்படி இருந்தானோ அதே மாதிரியான கேரக்டர் ப்ரொஃபைல் தான் இங்கேயும் இருக்கும்.
ஆனா ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். இந்த முரீம்ல அவன் ஷேம் ஆஃப் த ஃபேமிலி, சன் ஆஃப் அ நோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைட்டில் இருந்திருக்கும்ல, அந்த டைட்டில்ஸ் இங்க இருக்காது. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஷேம் ஆஃப் த ஃபேமிலியும் கிடையாது, சன் ஆஃப் அ நோபலும் கிடையாது. அதே மாதிரி இப்ப அவன் லெவல் 33க்கும் போயிருப்பான். இப்ப அடுத்து குவெஸ்ட் மெனுவை ஓபன் பண்ணுவான். அதை ஓபன் பண்ண உடனே நம்ம ஜின்னு கிட்ட ஒரே ஒரு குவெஸ்ட் மட்டும் தான் அப்போதைக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்ப அந்த தாத்தோய் பத்தின உண்மையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஜின்னு கண்டுபிடிச்சிருப்பான். சோ இது எல்லாத்தையும் அவங்க அண்ணன் கிட்ட போய் எடுத்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ணி இந்த போரு இவங்களுக்கு சாதகமா மாத்தணும். இதுதான் இப்போதைக்கு அவன் கிட்ட இருக்கிற குவெஸ்ட். இத பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு என்ன தோணும்னா, அப்படின்னா நான் இன்னொரு தடவை அந்த முரீம் வேர்ல்டுக்கு போயாகணும். இது 2 பக்கம் இருக்கிற வேர்ல்டையும் சிங்க் பண்ணிடுச்சு. அப்ப இந்த உலகம் எப்படி உண்மையோ அதே மாதிரி அந்த முரீம் உலகமும் உண்மையான ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த கண்ணாடி பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு உருவம் தெரியும். அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு ஆத்தா பேய் அப்படின்னு கத்துவான். அட சை, இது இந்த லீடர் சோயா, சை இந்த ஆள் வேற பயமுறுத்திக்கிட்டானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த லீடர் சோயும் உள்ள வந்துட்டு சும்மா என்னன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஜின்னு கேட்பான், நீங்க என்ன பேசுனீங்க அந்த மாதிரி. உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, சோ என்கிட்ட பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நடத்தினாங்க, அப்புறமா உன்னையும் கூப்பிடுவாங்க, நீயும் சொல்லிடணும் அந்த மாதிரி சொல்லுவாரு. இப்ப நம்ம ஜின்னு உடனே கேட்பான் ஒரு முக்கியமான விஷயத்த, நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதாவது நம்ம ஜின்னு இந்த சீஃப் வாரியரை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லீடர் சோய் கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கேட்டிருப்பான். அது என்ன அப்படின்னா, இங்க நடந்த விஷயங்கள், இவன் இந்த சீஃப் வாரியரோட சண்டை போட்டது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது ஏன் அப்படின்னா, இந்த சிஸ்டம் இப்ப இவன் கூப்பிட்டோன்னே வந்துருச்சு, சிங்க்ரோனைசேஷன்லாம் கம்ப்ளீட்டட்னு சொன்னுச்சு. ஆனா இது பெர்மனண்டா இருக்க போதா இல்ல டெம்பரவரியான ஒரு விஷயமா அப்படின்றது அவனுக்கு தெரியாது. சோ இதனால பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினைப்பான். இது எல்லாத்தையும் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த லீடர் சோய் டக்குன்னு ஜின் இதை ஒரு நிமிஷம் கவனி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாட்ச் எடுத்து காட்டுவாரு. நம்ம ஜின்னும் அதை பார்த்துட்டு 2 மணி ஆகுது, இதுக்கு என்ன அப்படின்னு கேட்பானா. அவர் உடனே இதை என் கம்பெனி தான் உருவாக்குச்சு, இதை உருவாக்கப்பட்டது ஒரு சி ரேங்க் மேஜிக் ஜெம்ல இருந்து, இதுல நிறைய டிஃபென்சிவ் மேஜிக்கை என்சாண்ட் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ஸ்ல இதை ஒரு ஷீல்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம கேட்காத நேரத்துல அவராவே ஒரு கியரை காட்டி அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தான் இந்த லீடர் சோய்க்கு ஒரு கை வந்த கலையா இருக்கும். சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு வா சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போவாரு. இப்ப எதுக்கு இதை சொன்னாரு அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கூட்டிட்டு போயிட்டு இவனை ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடுக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவன்கிட்ட சொல்லுவாரு, நான் அந்த சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ உன்னோட பேரை நான் எங்கேயும் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. இதை கேட்டோடனே நம்ம ஜின்னும் நல்லா சாப்பாடை முழுங்கிக்கிட்டே அப்படியா அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப ஃபைனலா இந்த லீடர் சோய் அந்த ஜின்னை பார்த்து கேட்பாரு, நீ என்னோட பீஸ் கில்ல சேர்ந்துக்கிறியா அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு ஆச்சரியமா என்னது நானா அப்படின்ற மாதிரி கேட்பான். சோ ரொம்ப நேரம் கழிச்சு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜின்னும் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். அப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன காரணம் சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இதை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் இதை பத்தி உங்கள்ட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருப்பான். சோ போனதுக்கு அப்புறம் இந்த லீடர் சோய் இருக்கார்ல அவருக்கு ஒரு போன் வரும். அவரும் அதை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிப்பாரு. அப்ப நம்ம லீடர் சோய் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி விசாரிக்க சொல்லி இருப்பாரு. சோ அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்றதுக்காக தான் அந்த கால் வந்திருக்கும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க விசாரிக்க சொன்னதை பத்தி நான் விசாரிச்சிட்டேன், ஆனா இந்த ஜின் டேக்கிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க கேட்டீங்களா, உண்மையிலே அதுக்கு தான் போன் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவரும் ஆமா அவனை பத்தி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. சோ இந்த ஜின் டேக்கிங் இருக்கான்ல இவன் 20 வயசுல அவேக்கன் ஆயிருக்கான், அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி. சோ அப்படி அவேக்கன் ஆனதுக்கு அப்புறமே இவன் எஃப்ராங்க் ஹண்டரா மட்டும்தான் இந்த 7 வருஷமுமே வாழ்ந்திருக்கான். அதுல பெருசா இவனை பத்தி எதுவுமே கிடையாது, இவன் பெருசா ஒன்னும் பண்ணதெல்லாம் இல்ல. ஆனா சாங்டாங் டிஸ்ட்ரிக்ட் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு. இந்த சாங்டாங் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கேட் இருந்திருக்கு. அந்த கேட்டோட சோல் சர்வைவர் ஒரே ஒருத்தன் தப்பிச்சு பொழைச்சு வந்திருக்கானா அது இந்த ஜின் டேக்கியூங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவன் சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம லீடர் சோய்க்கு அதிர்ச்சி ஆயிரும். ஏன்னா இந்த கேட் இன்சிடென்ட் ரொம்ப ரொம்ப பெருசு, அதனாலேயே நம்ம ஜின்ன நிறைய பேர் விசாரிச்சிருப்பாங்களாம். அப்படி விசாரிச்சு அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 6 மாசத்துக்கு நம்ம ஜின்னு காணாம போயிருப்பான், எந்த ஹண்டர் வேலையும் பார்த்திருக்க மாட்டான். இப்ப ரீசெண்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் ஒரு கில்டுல போய் சேர்ந்திருக்கான். அந்த கில்டுல சேர்ந்து அவனும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கேட்ஸா ரைட் பண்ணியிருக்கான்.
ஆனா ரைட் பண்ணி முடிச்சுட்டு அந்த கில்டுக்காரவங்க இவனை 4 நாளைக்கு முன்னாடி இவனை வேலையை விட்டு போக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் இந்த கதை ஆரம்பிச்சதுல இருந்து. இப்ப இந்த கில்டை விட்டு இவனுங்க போக சொன்னானுங்கல்ல, அது மேபி அந்த இன்சிடென்ட்டுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவனு சொல்லுவான். ஏன்னா இந்த இன்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால இப்படி ஒருத்தனை கில்டுல வச்சுக்கிட்டா அது பிரச்சனையா வருமோன்னு தெரிஞ்சு அவங்க வெளில துரத்தி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் பொறுமையா அவர் கேட்டு முடிப்பாரு. கேட்டு முடிச்சோடனே நம்ம லீடர் சோயும், சரி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா எனக்கு அப்புறமா சொல்லுங்க, இப்ப நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனை எனக்கு ஒரு காப்பியா சென்ட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. இப்ப நம்ம லீடர் சோய் யோசிச்சு பாப்பாரு. இப்ப இந்த ஜின்னு சண்டை போட்டதை யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா அவன் அட்லீஸ்ட் ஒரு சி ரேங்க் ஹண்டரா இருக்கணும். ஆனா அவன் இத்தனை காலமும் எஃப் ரேங்க் ஹண்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி அவன் இருந்திருக்க முடியும்? சோ இதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கு. ஒன்னு, அவனோட உண்மையான ஸ்ட்ரென்த்தை அவன் மறைச்சு வச்சிருக்கணும். சோ இது ஒரு முக்கியமான பாசிபிலிட்டி தான். ஆனா 7 வருஷமா ஒருத்தன் மறைச்சு வச்சு எஃப் ரேங்க் ஹண்டரா வாழணும்னு அவசியமே கிடையாது. சோ இதையும் நம்ம எடுத்துடணும். அப்ப 2வது இருக்கிற பாசிபிலிட்டி என்ன? அவன் ரீஅவேக்கன் ஆயிருக்கணும். அதாவது ஒரு அவேக்கனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி ரீஅவேக்கனிங் ஆவாங்கல்ல, சோ அந்த மாதிரி நடந்திருந்தா மேபி இவன் இப்ப ஸ்ட்ராங்கா மாறி இருக்கலாம். ஆனா அவன் ஒரு எஃப் ரேங்க் ஹண்டர்ல இருந்து சி ரேங்க் ஹண்டரா மாறி இருக்கான். இவ்வளவு தூரம் ரீஅவேக்கனிங் ஆக முடியுமா அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப பில்ல கட்டுறதுக்காக போவாரா? பில்ல கொடுத்த உடனே அவங்க $1937 அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அவ்வளவா? ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு அப்படியே பொறுமையா கொடுப்பாரு. ஐயோ, ஒரு பேய கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சுட்டோமோ, என் கார்டு பேலன்ஸை அப்படியே கரைச்சிருவான் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ பில்லையும் கட்டிட்டு அவரை பாட்டுக்கு போயிடுவாரு. இப்ப நம்ம ஜின்னை தான் காட்டுவாங்க. நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு இங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல, எங்க போச்சு என்னோட கேப்சியூல் அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். சோ இவன் அந்த குப்பையில தூக்கி போட்டிருந்தாலும் அந்த கேப்சியூல் அது அந்த இடத்துல இருக்காது, எவனாவது தூக்கிட்டு போனது அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். மேல இருந்து அங்க நம்ம ஜிங்கோ இருக்கான்ல, அவன் இதை பார்த்துட்டு, எவன்டா அவன் ராத்திரி நேரத்துல கத்திக்கிட்டு இருக்கிறது, கேப்சியூல தேடுறியா, அந்த கேப்சியூல் கிடைக்காது அப்படின்பா. உடனே அந்த ஜிங்கோவும், சரி சரி நான் தான் எடுத்திருக்கேன், நான் தான் உண்மையில அந்த கேப்சூலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம ஜின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனும், சரி சரி போனா போதுன்னு தரேன், ஒரு $100 மட்டும் கொடுத்துட்டு எடுத்துட்டு போ, இல்ல ஒரு $100 மட்டும் கொடுத்துட்டு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். என்ன ஸ்டாம்ப் பண்ண பாக்குறியான்னு உடனே, வா வேணுமா வேணாமான்னு உடனே, சரி சரி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அதையும் வாங்கிட்டு நேரா அவன் ரூமுக்கு வந்து படுத்துக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த பீஸ் கில்டுல இருந்து கொடுத்தாங்கல்ல அந்த கார்டு, அதையே தான் பாத்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஜின்னு இத்தனை வருஷமா ஹண்டரா இருந்ததுல இப்பதான் வித்தியாசமான நிறைய விஷயங்கள் அவனுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அவனை தானாவே ஒரு கில்டு வந்து நீங்க எங்க கில்டுல சேர்ந்துக்கோங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அந்த லீடர் சோ இருக்கார்ல, அவரு இவனை கில்டுல சேர்க்கறதுக்கு $1,00,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவனோட சம்பளமா ஒரு சீராங் கட்டருக்கு என்ன சம்பளம் கொடுப்போமோ அதே சம்பளத்தை கொடுப்பேன்னு வேற சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் அப்பவே சைன் பண்ணியிருப்பான். ஆனா நம்ம ஜின்னால இந்த விஷயத்த உடனே ஏத்துக்க முடியல, உடனே இதுக்கு ஒத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா அவன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன, ஒருவேளை இந்த சிஸ்டம் மட்டும் பெர்மனண்டா இல்லாம மறைஞ்சு போச்சுன்னா அப்ப நம்ம ஜின்னோட நிலைமை என்ன? இந்த உலகம் ஒன்றும் அவ்வளவு கருணையான உலகம் கிடையாது. இவ்வளோ காசு போட்டுட்டு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ஜின்னு மேலதான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. சோ நம்ம ஜின்ன அதுக்கப்புறம் நிறைய பேர் அடிச்சு காசை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இவன் அதை உடனே ஏத்துக்கல. இருந்தாலும் நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கும், ஒருவேளை இந்த சிஸ்டமை மட்டும் நான் பெர்மனண்டா யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னா அப்ப என்னோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இல்ல என்னால இதுக்கு மேல இதை பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட ரூம்ல இருந்து கிளம்பி வேக வேகமா வெளில ஓட ஆரம்பிப்பான். 7 வருஷமா அவன் ஒரு எஃப் ரேங்க் ஹண்டராவே இருந்திருக்கான். அவனை சுத்தி ஒரு பெரிய அப்படியே விலங்கு மாதிரி அவனை அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த விலங்குகள்ல இருந்து வெளியே வரதுக்கு அவனுக்கு இப்பதான் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு வாய்ப்பை அவன் யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹண்டர் அசோசியேஷன் நோக்கி போக ஆரம்பிப்பான். சோ இப்பவே அவனோட ஹண்டர் ரேங்கிங்க ரீஎவாலுவேட் பண்றதுக்காக போறான். சோ இந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு சில பேர் ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்கன்னா அவங்களோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இதை செக் பண்றதுக்காக தான் நம்ம ஜின்னும் போயிட்டு இருப்பான். இப்ப அந்த ஹண்டர் அசோசியேஷன் இருக்குல்ல, அங்க ஒரு அப்பா பையன் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த பையன் வந்து டி ரேங்க் ஹண்டரா. அவன் வந்துட்டு உங்க கில்டுல எனக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். உடனே அவங்க அப்பாவும், கவலைப்படாத கரெக்டா உனக்கெல்லாம் இடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சோ இவரும் ஏதோ ஒரு சின்ன கில்டு வச்சிருக்கிறவரா. இவரு அவரோட கில்டுல இருந்த எல்லா சின்ன சின்ன ஹண்டர்ஸையுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரத்தி விட்டுருக்காரு.
சோ அதனால அவங்க பையனை கண்டிப்பா எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த ஹண்டர் அசோசியேஷன்லயே நிறைய பேரு ஒரு பெரிய விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சி ரேங்க் ஹண்டர் புதுசா வந்திருக்காரு அப்படின்னு. இத பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க அந்த அப்பா இருக்காருல அவருக்கும் இந்த நியூஸ் வந்து காதுல படும். ஒரு சி ரேங்க் ஹண்டரா, மேபி இவனையும் நம்ம கில்டுல புடிச்சு போட்டோம்னா நம்ம கில்டுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமே அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த சி ரேங்க் ஹண்டர்னு ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஏ ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்த அவங்க ஏன் தெரியுமா பெருசா பேசுறாங்க? அவன் ஒரு சி ரேங்க் ஹண்டரா இருந்தாலும் அந்த மானாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஏ ரேங்க்குக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் இத ஒரு பெரிய விஷயமா இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்ட உடனே அந்த அப்பா இருக்காருல அவருக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். இப்ப இந்த அப்பா இருக்காருல சோ இவரும் அந்த லிப்ட் பக்கத்துல போய் நின்றுவாரு. இந்த லிப்ட்ல தான் அந்த சி ரேங்க் ஹண்டர் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னுட்டு இந்த சி ரேங்க் ஹண்டர் வந்த உடனே நான் மட்டும் என் கில்டுல புடிச்சு போட்டேன்னா எனக்கு நல்ல பெரிய பேர் கிடைக்கும். இங்க பெரிய கில்டு எதுவுமே வரல. கண்டிப்பா இந்த சி ரேங்க் ஹண்டரை என் கில்டுல நான் எடுத்துக்கலாம். நான் இப்படியே வைஸ் கில்டு மாஸ்டரா கூட மாறிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவனும் அந்த கில்டுல வேலை பார்க்குற ஒரு ஆள் தான். கொஞ்சம் பெரிய பொசிஷன்ல வேலை பார்க்கறவன் போல. இப்ப இந்த எலிவேட்டரோட கதவு ஓபன் ஆன உடனே டக்குன்னு தன்னோட பிசினஸ் கார்டை எடுத்து நீட்டி, நாங்க சூப்போங் கில்ட சேர்ந்தவங்க. என்னோட பேரு கிம் ஷாங்ஷிக். நான் ஒரு டீம் கேப்டன். எங்க கில்டு இருக்கிறதுலயே நல்ல பெரிய பேர் போன ஒரு கில்டு. நீங்க மட்டும் எங்க கில்டுல சேர்ந்தீங்கன்னா அப்படியே அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் எலிவேட்டர்ல இருந்து வந்த ஆளு, என்னது சூப்போங் கில்டு ரொம்ப நல்ல பெரிய பேர் போன கில்டா, இதை நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சோ வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜின்னு தான். நம்ம ஜின்னை பார்த்த உடனே அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன் அப்படின்னா நம்ம ஜின்னு ஒரு கில்டை விட்டு வெளில துரத்தினானுங்கல்ல, அந்த கில்டே இந்த சூப்போங் கில்டு தான். அதுக்கப்புறம் வெளில துரத்த வச்ச ஆளும் இந்த ஆளு தான். இதனாலதான் இந்த ஆளு ஒரு மாதிரி சாணி எடுத்து நல்லா முக்கிய அடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாரு. சோ இப்ப இந்த ஆள் இருக்கான்ல, இந்த ஆளு இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு ஆளு. எப்பயுமே தன்னோட உயிரை பத்தி மட்டுமே கவலைப்படக்கூடிய ஒரு ஆளு. கேட்டுக்குள்ள போயிட்டாலே மத்தவங்கள வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் நினைப்பான். இவனா பெருசா எந்த சண்டையும் போட மாட்டான். இவன் ஒரு டி ரேங்க் ஹண்டரும் கூட. இவன் முக்கியமா அவனை விட யார் யாரெல்லாம் ரேங்க்ல கம்மியா இருக்காங்களோ அவங்கள ரொம்ப ஓவரா பேசுவானா. அதுலயும் முக்கியமா நம்ம ஜின்ன அவனுக்கு சுத்தமா பிடிக்காதான், ஒரு எஃப் ரேங்க் ஹண்டர்ன்றதுனால. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேட் இன்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த ஷாங்டாங் டிஸ்ட்ரிக்ட் கேட் இன்சிடென்ட். சோ அந்த கேட் இன்சிடென்ட் அப்ப நம்ம ஜின்னு மட்டும் தான் பொழைச்சு வந்தான் அப்படின்றதுனால இவனை பத்தி நிறைய பேர்கிட்ட பின்னாடி பேசினதும் இந்த ஆள் தான். கடைசியா கில்டு மாஸ்டர் கிட்ட சொல்லி நம்ம ஜின்ன வேலையை விட்டு தூக்க சொன்னதும் இந்த ஆளு தான். சோ இது எல்லாத்தையுமே இந்த ஆள் தான் பண்ணியிருக்கான். இப்ப இவனே நம்ம ஜின்ன வந்து எப்படியாவது கில்டுல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கும். உங்களை பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு போல அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னும் அவனை பார்த்து நல்லா சிரிச்சுட்டு அவனை கண்டுக்காம போயிட்டு வாங்க உங்கள்ட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போயிடுவான். இப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி மனசே நிம்மதியா இருக்கும். இத்தனை நாள் கழிச்சு இந்த ஆள் அவமானப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனு சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவான். சோ இப்ப நம்ம ஜின்னும் மத்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து பிசினஸ் கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சரி உங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பா கால் பண்றேன், அப்புறமா கால் பண்றேன், இப்ப எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போட்டுட்டு இவங்களுக்கு எல்லாம் யாரு கால் பண்ண போறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இப்ப நம்ம ஜின்னு ஒரு சி ரேங்க் ஹண்டர். இவனை தேடி நிறைய பெரிய கில்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பெரிய ஆள் கிடையாது சி ரேங்க் ஹண்டர்ன்றது, ஆனா கண்டிப்பா சி ரேங்க் ஹண்டரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டம் மட்டும் நம்ம ஜின் கிட்ட இருந்துச்சு இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம ஜின்னால மாற முடியும். சோ அதை பத்தி தான் நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி இங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது மிஸ்டர் தேக்யூங் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஏதோ ஒரு வாய்ஸ் பின்னாடி இருந்து வர மாதிரி இருக்கும். வேற யாரும் கிடையாது, அந்த டீம் கேப்டன் தான். அங்க இருந்து மிஸ்டர் தேக்யூங் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி வருவான். என்னாச்சு இந்த ஆள், என்ன எப்ப பார்த்தாலும் என்னைய இப்படிலாம் கூப்பிட மாட்டானே, எப்ப பார்த்தாலும் என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப என்னடானா மிஸ்டர் தேக்யூங் அப்படின்னு கூப்பிடுறானே, ஏதோ ஒண்ணு சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த ஆளும் என்ன சொல்லுவானா, நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் மறந்துருங்க. நடந்தது நடந்து போச்சு, நடக்காதது நடுவுல போச்சுன்னு எல்லாத்தையும் அப்படியே மறந்துருங்க. நம்ம எல்லாத்தையும் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம். திரும்பி பிசினஸ பேசுவோமா அப்படின்ற மாதிரி கேட்பான். பிசினஸா, என்ன பிசினஸ் பேச போறீங்க அப்படின்னு நம்ம ஜின் கேட்ட உடனே, ஒன்னும் இல்ல, உங்களை திருப்பி எங்க கில்டுல சேர்த்துக்கிறதுக்கு எங்க கில்டு மாஸ்டர் ஒத்துக்கிட்டாரு. நீங்க வந்தா மட்டும் போதும், உங்களுக்கு என்னென்ன மரியாதைலாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அவரும் ரெடியா இருக்காரு. ஏன் அவரே உங்களை பாக்குறதுக்காக இங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான்.
ஆனா நம்ம ஜின்னு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அவரும் இல்ல நீங்க வந்தா போதும், ஏன்னா நாங்க அப்போ உங்களோட வேல்யூ தெரியாம இருந்தோம், இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க கண்டிப்பா எங்க கில்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்ப அவன் ரொம்ப பயந்துகிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அவன் வேணான்னு சொல்லி துரத்தி விட்ட ஒரு எஃப் ரேங்க் ஹண்டரு ரீஅவேக்கன் ஆகி இப்ப சி ரேங்க் ஹண்டரா மாறி இருக்கான். சி ரேங்க் ஹண்டரோட வேல்யூவே அதிகம். சோ அப்படி மாறினதுனால கண்டிப்பா அதனால அந்த ஆளுக்கு தான் பிரச்சனை வரும். அதனாலதான் இந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருக்கான். நம்ம ஜின்னும் ஃபைனலா ஒரு டாக்ஸியை கூப்பிட்டுட்டு, ஒருவேளை என்ன உங்க கில்டுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கில்டுல ஒருத்தனோட மூஞ்சியை எனக்கு சுத்தமா பிடிக்கல, இவனை வெள்ள துரத்தி விட்டீங்கன்னா நான் இந்த கில்டுக்கு வரத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க கில்டு மாஸ்டர் கிட்ட போய் சொல்லுங்கன்னு நம்ம ஜின்னு அவனை பார்த்து சொல்லுவான். அவன் துரத்தி விட சொன்னது அந்த ஆளதான். இது எல்லாத்தையும் சொன்ன உடனே அந்த ஆளுக்கு கோவம் வந்து, இதுக்கு மேலே நான் பொறுத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஜின் அடிக்கிறதுக்காக வருவாரு. அடி விழுகிற சத்தமும் கேட்கும். நம்ம ஜின்னும் டாக்ஸிக்குள்ள ஏறிடுவான். பார்த்தா அடி வாங்கினது என்னமோ அந்த ஆள் தான். நம்ம ஜின்னுக்கும் ஓரளவு இப்பதான் நிம்மதியா இருக்கும். உடனே பீஸ் கில்டுக்கு போங்க அப்படின்னு டாக்ஸி டிரைவர் கிட்ட சொல்லுவான். சொன்ன உடனே அவர் சொல்லுவாரு, ஏன்பா தம்பி, நீ நேத்தே ஏறினதானே, நான் தான் நேத்தே சொன்னேன்ல நான் அந்த ஏரியாவுக்கெல்லாம் போக மாட்டேன்னு, அப்படி இருக்கிறப்ப என்னப்பா திருப்பி வந்து என் வண்டியிலே ஏறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னும் அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கே இந்த பக்கம்லாம் வர, அந்த ஏரியாக்குள்ளே ஓட்ட வேண்டியதானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு திரும்பி வண்டியை விட்டு இறங்கிடுவான். இப்ப நம்மளுக்கு அடுத்த ஃப்ரேம்ல ஒரு கேட்டை தான் காட்டுவாங்க. அந்த கேட்ல இருந்து ரெண்டு பேர் மட்டும் தான் வெளில வருவாங்க. ஒன்னு லீடர் சோய், இன்னொன்னு நம்ம ஜின்னு. சோ நம்ம ஜின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த லீடர் சோய் கூட ஒத்துக்கிட்டு இந்த ரைடுக்கும் வந்துட்டான். நாங்க எப்படியோ வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அப்படியே உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு இருப்பான். இப்ப இந்த கேட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம ஜின்னு ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருவான். ஏன் அப்படின்னா, ஐயோ நம்ம வந்துட்டேனே, நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், கடைசியா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான்னா, நல்லா கீ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். சோ இந்த பீஸ் கில்டுல அவன் சேர்றதுக்காக இந்த லீடர் சோ இருக்கார்ல, அவரு $10,000 டெபாசிட்டா கொடுத்திருப்பாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு ஒரு ஆர்வத்துல போயிட்டு நிறைய சாப்பாடு நிறைய சரக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நல்லா அடிச்சு நல்லா தூங்கிருப்பான். அப்படி தூங்கினதுக்கு அப்புறம் காலைல எந்திரிச்சு ஒரு மாதிரி கேரா இருக்குமா, அந்த காரணத்தினால கீ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப ஓரளவு அவனோட கீ சர்க்குலேட் ஆனதுனால திரும்பி நார்மல் லெவலுக்கு வந்துருவான். இப்ப நம்ம ஜின்னு ஒரு விஷயத்த உணருவான். அது என்ன அப்படின்னா, முடியும் வேர்ல்டுல இருந்தபோது அவனோட கீ எவ்வளவு அதிகமா இருந்துச்சோ இப்ப ஒரிஜினல் உலகத்துல அந்த அளவுக்கு கீ இல்ல, அதை விட ரொம்ப கம்மியான அளவு கீ தான் இருக்கு. இது எதனால அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். மேபி இங்க இருக்கிற என்விரான்மெண்ட் அந்த கீயை வந்து அவ்வளவா வரவில்லை, சோ அதுவா கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜின்னுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன வரும்னா, நம்ம லீடர் சோ இருக்கார்ல, உன்கிட்ட நேரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போவான். அங்க போன உடனே, இப்ப நீ என்னோட கில்டுல சேர்ந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. ஆனா நம்ம ஜின்னு சொல்லுவான், என்னால உடனே உங்க கில்டுல சேர்ந்துக்க முடியாது, அதை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே, சரி நீ அப்படிதான் சேரல, இதையாவது அட்லீஸ்ட் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஃபர் லெட்டரை காட்டுவாரு. சோ இந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு டெம்பரவரி கான்ட்ராக்ட். நம்ம ஜின்னு ஒரு மெர்சினரியா வேலை செய்யறதுக்காக இவரு அவரோட கில்டுக்கு கூப்பிடுறாரு. நம்ம ஜின்னு இதை பத்தி கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே ஒரு பி ரேங்க் ஹண்டருக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரியான சலுகைகள் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் எத்தனை நாளைக்கு இருக்கணும் அப்படின்றதையும் நீயே முடிவு பண்ணலாம். இப்ப நீ இதையும் ரிஃப்யூஸ் பண்ண போறியா அப்படின்னு அவர் கேட்பாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்து உண்மையிலே ஒரு நல்ல கான்ட்ராக்ட் தான். ஒரு பி ரேங்க் ஹண்டரோட சலுகைனா அதெல்லாம் நிறைய கிடைக்கிறது தான். ஆனா நம்ம ஜின்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்விதான். அது என்னன்னா, நம்ம ஜின்னு மாதிரி ஒரு ஆளுக்கு இவர் எதுக்காக இவ்வளவு தூரம் போகணும், இதைதான் அவன் கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம லீடர் சோயும் சொல்லுவாரு, சிம்பிளான ஒண்ணுதான், என்னோட இன்ட்யூஷனை நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, என்னோட இன்ட்யூஷன் எப்பயுமே சரியா இருக்கும், அது மேல நம்பிக்கை வச்சுதான் நான் எல்லா முடிவையுமே எடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ன மாதிரி ஒரு ஆளு என் கூட இருந்தே ஆகணும். அந்த காரணத்தினாலதான் நான் உன்னை கொண்டு வரதுக்காக இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப நம்ம ஜின்னும், சரி நான் நாளையில இருந்து வேலையில வந்துடட்டுமா அப்படின்னு கேட்கும் போது அவர் உடனே, இல்ல இன்னைக்கே நல்ல நேரம் தான், நம்ம ஏன் இப்பயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையோட அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த கேட்டுக்குள்ள பிடிச்சு போட்டிருப்பாரு. சோ இப்படிதான் நம்ம ஜின்னு இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட்ல கேட்டுக்குள்ள வந்தான்ல, சோ அப்படி வந்தது. இப்ப நம்ம ஜின்னும் இவரும் வந்திருக்கிற இந்த கேட்டு ஒரு டி ரேங்க் கேட்டு. இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி பிரம்மாண்டமா தெரியும். ஏன்னா இது ரொம்ப பெரிய கேட்டா இருக்கும்.
அவரும் பெரிய கேட்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த கேட் எல்லாமே ஆவரேஜான சைஸ் தான். ஏன்னா பி ரேங்க் கேட்டுக்குள்ளலாம் போயிட்டோம்னா கைடு இல்லாம எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நீ கவலைப்படாத, இந்த கேட்ல சுத்துறப்ப நம்மளுக்கு தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கேட்டை வாங்கும் போதே எனக்கு ஒரு மேப்பும் கொடுத்துருக்காங்க. அதனால நான் கண்டிப்பா தொலைஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்ட உடனே நம்ம ஜின்னும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இந்த தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க வாங்கும் போதுன்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்பானா. அதை கேட்ட உடனே இந்த லீடர் ஜோய் சொல்லுவாரு, சிம்பிள், நான் சொன்ன மாதிரியே தான். இந்த மொத்த கேட்டையும் நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன், அவ்வளவுதான். சொல்ல போனா இந்த கேட்ல இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. இவங்க கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான ஒண்ணு. ஏன்னா இது எல்லாம் ஒரு தங்க சுரங்க மாதிரி, அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி இதுல எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு கேட்டை ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கணும்னா அதுக்கு எக்கச்சக்க காசை செலவு பண்ணணும். ஆனா இந்த லீடர் ஜோய் என்னடானா அவ்வளவு காசையும் கொடுத்து இப்படி ஒரு டி ரேங்க் கேட்டே வாங்கியிருக்கான். அப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பான் பாரு அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம ஜின்னு கண்ணுக்கு இந்த லீடர் ஜோய் அப்படியே பிரகாசம் ஆயிடுவாரு. ஐயோ கண்ணு கூசுதே, என்னால பார்க்கவே முடியலையே அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி ஒரு ஆளு எங்க இருந்து வந்தாருன்னு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த கேட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேட் இருக்குல்ல, இந்த டி ரேங்க் கேட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்வாம்ப் லிசார்ட் மன்னா தான் இருப்பாங்க, அதாவது பள்ளி மனுஷங்க. ஸோ இவங்க இந்த கேட் ஃபுல்லாவே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய கூட்டம். அதுல கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா பிரிஞ்சு அந்தந்த குரூப்பா இருப்பாங்க. ஸோ அப்படிதான் இந்த கேட் ஃபுல்லாவே ஆளுங்க பரவி இருப்பாங்க. இவங்க இப்ப என்ட்ரன்ஸ் கிட்ட தான் இருக்காங்க. சோ இந்த என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்கரான மான்ஸ்டர் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு குரூப்புக்கு மினிமம் 20 பேராவது இருப்பாங்க. சோ ஒவ்வொரு குரூப்பா கொண்டாதான் நம்ம அடுத்தடுத்த குரூப்புக்கு சீக்கிரமா போக முடியும். இப்படி எல்லாத்த பத்தியும் இவர் சொல்லிட்டு வருவாரு. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஜின்னி யோசிப்பான், என்ன இருந்தாலும் இவரு ஒரு டி ரேங்க் கேட்ட இவ்வளவு மட்டமா நினைக்க கூடாது. ஏன்னா அவர் என்னமோ அசால்ட்டா கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு டி ரேங்க் கேட்டு அவ்வளவு மட்டமா இருக்குமா என்ன அப்படின்னு தான் நம்ம ஜின்னி யோசிப்பான். ஆனா நம்ம லீடர் சோயி அவரோட அந்த ஸ்கில் இருக்குல்ல, அதுல கான்பிடென்டா இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னா, அவரு இந்த கேட்டுக்கு நம்ம 2 பேர் மட்டும்தான் போக போறோம் அப்படின்னு நம்ம ஜின்னி கிட்ட சொன்ன உடனே நம்ம ஜின்னு இல்ல இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப இந்த லீடர் சோய் சொல்லியிருப்பாரு, நீ ஒன்னும் ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், நீ மட்டும் ஒரு ரீஅவேக்கன்ட் ஹண்டர் கிடையாது, நானும் ஒரு ரீஅவேக்கன்ட் ஹண்டர் தான். என்னோட பழைய ரேங்க் தான் சி, இப்ப சி ரேங்கை விட நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஹண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட உடனே தான் நம்ம ஜின்னுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இந்த கேட்டுக்குள்ள வரணும்னே முடிவு பண்ணியிருப்பான். ஸோ சி ரேங்கை விட ஸ்ட்ராங்கான ஹண்டர்னா மினிமம் பி ரேங்காவது இருக்கணும். ஸோ அப்படி ஒரு ரேங்க்ல இருக்கிறவருக்கு இந்த மாதிரியான கேட்டெல்லாம் கண்டிப்பா சர்வசாதாரணம் தான். அவர் கூட வர்றது கண்டிப்பா நம்ம ஜின்னால முடியும், இந்த கேட்டை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனும் யோசிப்பான். அதே மாதிரி இவரும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்றதை பாத்துரலாம் அப்படின்னு யோசிப்பான். இப்ப இந்த ஸ்வாம்ப் லிசார்ட்மென்ட்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ஹார்பூன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான ஈட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும். இந்த மீன் பிடிக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒன்றை தான் இவங்க வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க. அதனால பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு இந்த லீடர் போய் சொல்லும் போதே கரெக்டா நம்ம ஜின்னோட காலு கிட்ட ஒரு ஹார்பூன் வந்து குத்தும். நம்ம ஜின்னு அப்பதான் கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணியிருப்பான், இவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு பாக்குறதுக்காக. ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடியே அங்க எக்கச்சக்க லிசார்ட்மென் வந்துருவாங்க. இவங்க எல்லாருமே 40வது லெவல்ல இருக்கிற ஆளுங்க. சோ இப்ப நம்ம ஜின்னு இந்த லிசார்ட்மென்னை ஃபேஸ் பண்ண போறான். இப்ப நம்ம ஜின்னும் வரக்கூடிய ஹார்பூன்ஸ்ல இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ வரிசையா எல்லா ஹார்பூனையும் ப்ரொடெக்ட் பண்ணுவான். இப்ப ஒரே ஒரு லிசார்ட்மென் மட்டும் வேகமா இவங்க 2 பேரையும் நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிரும். ஓஹோ, இது பயம் இல்லாம ஓடி வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லும் போது இந்த லீடர் சோய் சொல்லுவாரு, இதுதான் அதுங்களோட ஸ்பெஷல் கேரக்டர் மாதிரி. ஸோ அதுங்க எல்லாமே எவ்வளவு பெரிய ஆப்போனண்டா இருந்தாலும் நேருக்கு நேரா போய் சண்டை போடணும் தான் நினைக்குங்க. அதுங்களோட குணமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர் சோயும் சொல்லுவாரு. இப்ப அந்த ஒண்ணு வேகமா ஓடி வந்துட்டு இருந்துச்சுல, அது டக்குன்னு டேக் டைவர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஜின்னை நோக்கி வரும். ஐயா, இந்த பக்கி என்ன சம்பந்தமே இல்லாம என்கிட்ட சண்டைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அதை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பான். இப்ப அந்த லீடர் சோய் சொல்லுவாரு, ஏன்னா நீ போட்டுக்கிற கியர்னாலதான் அது ஒன்ன தேடி வருது அப்படின்னு சொல்லுவாரு.
என்னது என்னோட கியரா, நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் ரெண்டுத்தோட பேரையும் செக் பண்ணுவான். அப்பதான் தெரிய வரும் அவன் கையில வச்சிருக்கானே ஒரு ஆயுதம், இது இந்த லிசார்டுக்கு சுத்தமா பிடிக்காதான். அதே மாதிரி இவன் ஒரு கியர் போட்டிருக்கான்ல, இது ஒரு லிசர்ட்மனோட தோல்ல இருந்து செய்யப்பட்ட கியரா. சோ இந்த காரணத்தினாலதான் இதுங்க இவ்ளோ கோவமா, சோ அந்த லிசர்ட் இவ்ளோ கோவமா நம்ம ஜின்னை தாக்குறதுக்காக வருது. இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், ஆமா ஆமா, இப்படி அதுங்களுக்கு பிடிக்காத மாதிரி போட்டுட்டு வந்து முன்னாடி நின்னா நானா இருந்தா கூட கோவப்படதான் செய்வேன். அப்ப இதுங்க கோவப்படுறது சரிதான். சரி, இப்ப வேற வழியே கிடையாது, இது என் மேல கோவப்பட போகுதுன்னா நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த லீடர் ஷோயை பார்த்து கேட்பான், டேய் நீ இதெல்லாத்தையும் பிளான் பண்ணியா பண்ண அப்படின்னு. ஏன்னா இதுங்க எல்லாம் இப்ப நம்ம ஜின்னை மட்டும்தான் தாக்க வருதுங்களாம். அந்த காரணத்தினால இந்த லீடர் சோயி இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி நம்ம ஜின்ன பக்கம் திருப்பி விட்டு டக்குன்னு கடைசியில அதுங்களை தோக்கடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறானோ அப்படின்னு தான் நம்ம ஜின்னு நினைப்பா. ஆனா இந்த லீடர் சோய் சொல்லிடுவாரு, இல்ல நீ ரெண்டு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட. முதல் விஷயம், இந்த கியர் எல்லாத்தையும் சூஸ் பண்ணது நீதான், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ அவர் நிறைய கியர்ஸ் வச்சிருப்பாரு, அதுல அவனுக்கு பிடிச்சத அவன் தான் சூஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இங்க என்ன நடந்தாலும் சரி நான் எந்த ஃபைட்லயும் குறுக்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இது முக்கியமான ஒரு விஷயம், மறந்துடாதீங்கன்னு சொல்லிடுவாரு. இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், என்னது என்ன சொன்ன, நீ குறுக்க வரமாட்டியா? அப்படின்னா இங்க வரக்கூடிய லிசர்ட்மன் எல்லாத்துக்கூடயும் நான் தான் சண்டை போடணும். ஆமா, அப்ப நீ நான் தலையிடவே மாட்டேன். ஆமா, அப்ப நான் சாவுக்கு போராடி காப்பாத்துங்கன்னு கத்துனா கூட நீ கை கொடுக்கறதுக்கு கூட வரமாட்ட. ஆமா ஆமா இப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், அட பைத்தியக்காரா, கூட்டிட்டு வந்து புதக்குழி கூட தள்ளுறான் பாரு அப்படின்னு சொல்லும் போதே இந்த லிசர்ட்மன்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. சரி வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அதுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இப்ப அந்த லீடர் ஷோயை பார்த்து கேட்பான், சரி அட்லீஸ்ட் இதெல்லாம் நீ எதுக்குதான் பண்றடான்னு சொல்லிட்டு போயா அப்படின்னு சொல்லும் போதே இந்த லீடர் ஷோய் அங்கிருந்து தப்பிச்சு போய் நேரா ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருவாரு. இனிமேல் நம்ம ஜின்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுங்கெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நிலைமை வந்ததுனால நம்ம ஜின்னும் ஒரு மாதிரி அதுங்களை சமாளிச்சுக்கிட்டு, இந்த பள்ளிங்க எல்லாம் என்னைய ரொம்ப வெறுப்பேத்துதுங்க, இதுங்களுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் டீச்சிங்கை யூஸ் பண்ணுவான், த்ரஸ்ட் ஆஃப் த லோன் டிராகன். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அங்க வந்துகிட்டு இருக்கிற எல்லா லிசர்ட்மனையும் நம்ம ஜின்னு தோக்கடிச்சிருவான். இப்ப தோக்கடிச்ச உடனே நம்ம ஜின்னும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருவான். இப்ப இந்த லீடர் சோய் பின்னாடி நடந்து வருவாரா, அவரை பார்த்த உடனே என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்த போவான். உடனே இந்த லீடர் சோய் மன்னிப்பு கேட்பாரு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. எதுக்காக அப்படின்னா நம்ம ஜின்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாராம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஜின்னால சண்டை போட முடியும், எந்த அளவுக்கு இவனை நம்பி அவரால் போக முடியும், இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுனாலதான் இந்த சண்டையில அவர் ஒண்ணுமே பண்ணாம வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஜின்னும் சொல்லுவான், ஆனா இது எல்லாத்த பத்தியும் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, இப்படி சொல்லாம இப்படிலாம் நீங்க தனியா விடுறது ரொம்ப தப்பா இருக்குல்ல அப்படின்னு அவன் கேட்பான். இது சொன்ன உடனே அவரும் சொல்லுவாரு, இல்ல என்னோட இன்ட்யூஷன்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த காரணத்தினாலதான் நான் உங்க மேலேயும் நம்பிக்கை வச்சேன். உங்களால இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட இல்லாம நீங்க சமாளிச்சதுதான், அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரவாயில்ல, அது நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்காது அப்படின்னு டக்குன்னு குஷியா மாறி அப்படியே பேச ஆரம்பிச்சிருவான். இப்ப நீங்க என்னதான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்பான். இது கேட்ட உடனே அவரும், இல்ல எனக்கு தெரியல, மேபி இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு டக்குன்னு வித்தியாசமான ஒரு பாட்டில் எடுப்பாரு. எடுத்துட்டு அதுல இருக்கிற புகையை ரிலீஸ் பண்ணுவாரு. இந்த புகையெல்லாம் மேல போன உடனே நம்ம ஜின்னுக்கு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அவன் உடனே என்னன்னு கேட்பானா, இது எல்லாம் ஃபெரோமோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஃபெரோமோன்னா பர்ஃப்யூம் தானே, இது என்ன பர்ஃப்யூம் அப்படின்னு கேட்ட உடனே, ஒன்றும் இல்லை, இது இந்த ஃபீமேல் லிசார்ட்லாம் இருக்குல்ல அது எல்லாம் ரிலீஸ் பண்ற ஒரு புகையா. ஸோ இந்த புகையை பிடிச்சிக்கிட்டு நிறைய மேல் லிசார்ட்ஸ்லாம் வருமா. ஸோ அந்த ஃபெரோமோனை தான் இப்போ இங்கே இவர் அப்படியே தூவி விட்டுருக்காரு, தூபம் மாதிரி தூவி விட்டுருக்காரு. இதை கேட்ட உடனே இதை ஸ்மெல் பண்ண உடனே அந்த இடத்துக்கு கூட்டமா அப்படியே கொத்தா நிறைய லிசார்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். உடனே அவரும், இந்த எஃபெக்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளோ வருதுங்க அப்படின்பாரு. இந்த ஆளு பிளான் பண்றதுதான் பண்றான், ஆனா எல்லாத்தையும் பெரிய லெவல்ல தான் பண்றான், ஒண்ணு கூட சின்னதா பண்ணவே மாட்டான் பாரு அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி
இப்ப என்னால ஒருவேளை இதை பண்ண முடியலன்னு தெரிஞ்சா எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பானா. உடனே அவரு இல்ல இல்ல கண்டிப்பா முடியாது அப்படின்னோடனே வேற வழியே கிடையாது, நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிப்பான். இப்ப இந்த சோ இருக்கார்ல, அவர் உடனே நம்ம ஜின்னோட காது கிட்ட வந்துட்டு இல்லைன்னா கூட நீ இப்பவே விட்டு கொடுத்துட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஓடி போறது நம்ம ஜின்னுக்கு பிடிக்கல. சோ அந்த காரணத்தினால முன்னேறி போகணும்னு நினைப்பான். முன்னாடி நடந்து போயிட்டு பரவாயில்ல நானே இந்த ஃபைட்டை பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். இப்ப கேரக்டர் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணுவான். அதுல அவன் கிட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த்லையும் எஜிலிட்டிலையும் ஸ்டாமினாலையும் போடுவான். போட்ட உடனே இப்ப அவனோட பவர் பில்டப் ஆயிருமா. சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 1 ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவான். அவ்வளோதான், 1 ஸ்ட்ரைக் அப்படின்னு கத்துனதோட ஒரு ஃபுல் பவர் பீம் வந்து அப்படியே அந்த லிசர்ட்ஸை நோக்கி போகும். இப்ப போற இந்த ஃபுல் பவர் பீம் இருக்குல்ல, இது ஒன்னும் சும்மா போகாது. அப்படியே ஒவ்வொரு லிசர்டா அப்படியே காலி பண்ணி எல்லா லிசர்ட்ஸையும் மொத்தமா செதற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவரா இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த லீடர் சோய்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு C-rank ஹண்டரால எப்படி இவ்வளோ பவரை ஜெனரேட் பண்ண முடியுதுன்னு தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு முன்னாடி அந்த E-rank கேட்டுக்கு இவங்க எல்லாரும் போயிருப்பாங்கல்ல, அப்படி போயிருக்கும் போது நம்ம ஜின்னோட பவர் அதிகம் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஒரு F-rank ஹண்டர் அளவுக்கு பவர் கம்மி கிடையாதுன்னு தான் அவர் நினைச்சாரு. ஆனா இப்ப நம்ம ஜின்னு பண்றான்ல, இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ஜின்னோட பவரை பார்த்தா அவன் ஒரு C-rank ஹண்டரா கூட இருக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிப்பாரு. டக்குன்னு இவன் ஒருவேளை இவனோட லிமிட்டை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா இவனை இன்னும் நிறைய C-rank கேட்ஸ்க்கு கூட்டிட்டு போகணும். அப்பதான் இவனோட ஃபுல் பவர் என்னன்றது எனக்கும் தெரிய வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த லீடர் சோய்க்கு ஒரு யோசனை வரும். மேபி இந்த ஜின் டேக்கியும் என்னை விட ஸ்ட்ராங்கா இருப்பானோ அப்படின்னு யோசிப்பாரு. இல்ல அப்படி இருக்காது, அப்படி இருக்கவும் கூடாது, நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிடுவாரு. ஏன்னா அவரு இப்பதான் ரீஅவேக்கன் ஆயிருக்காரு. ஆனா நம்ம ஜின்னு ரொம்ப வேகமா ஸ்ட்ராங்கா மாறிட்டு வரான். இது அவரால் ஏத்துக்க முடியல. இப்ப இந்த ரைட்லாம் முடிச்ச உடனே நம்ம ஜின்னு அவனோட வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடியா இருப்பான். நம்ம லீடர் சோயும் அவருக்கான கார் வந்துருமா, அதுல ஏறி போறதுக்காக ரெடியா இருப்பாரு. அவருக்குன்னு தனியா ஒரு பட்லர்லாம் வந்திருப்பாங்க. நம்ம ஜின்னு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுவான். சரி நான் நாளைக்கும் வரணுமா, நான் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது அவர் உடனே நாளைக்கு தான் வீக்கெண்ட் ஆச்சே, வீக்கெண்ட்ல எதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்பாரா. இல்ல நார்மலா நம்ம வீக்கெண்ட்லயே ஒர்க் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்பான். இது கேட்ட உடனே நம்ம லீடர் சோய்க்கு அதிர்ச்சி ஆயிரும். என்னது வீக்கெண்ட்ல ஒர்க் பண்ண போறியா? வீக்கெண்டுன்றது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான். நீ ஒரு வாரம் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு அந்த வீக்கெண்ட்ல தான் ரெஸ்டே எடுப்ப. அப்படி இருக்கிறப்ப நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் உன்னோட பழைய கில்டுல உன்னை வேலை வாங்கினாங்களா அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம ஜின்னும் இல்ல நம்ம வாரம் ஃபுல்லா வேலை பார்க்கறத அவங்க கணக்குல ஏத்திக்கிட்டே வருவாங்க. ஆனா வீக்கெண்ட்ல மட்டும் அந்த காசு எல்லாத்தையும் அப்பப்ப கொடுத்துருவாங்க. சோ அதனால எனக்கும் கொஞ்சம் நல்லதா இருந்துச்சு, அதனாலதான் வீக்கெண்ட்லயும் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே அவரு இல்ல நீ வீக்கெண்ட்லாம் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, நீ ரெஸ்ட் மட்டும் எடுத்தா போதும், அதை மட்டும் பண்ணு. ஏன்னா இப்ப நீ ஒரு C-rank ஹண்டர், நீ பழைய வாழ்க்கையை வாழணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிடுவாரு. அதுவும் இல்லாம நம்ம கில்டோட ரூல்ஸ்ல தெளிவா போட்டிருக்கு, நீ கண்டிப்பா வீக்கெண்ட்ல ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். சோ மறக்காம ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்ப போவாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், பரவாயில்ல கொஞ்சம் நல்ல மனுஷனாதான் இருக்காரு, இந்த மாதிரிலாம் ரெஸ்ட் எடுக்க சொல்றாரே நினைக்கும் போதே டக்குன்னு நம்ம ஜின்னுக்கு பழைய ஞாபகங்கள் வரும். இல்ல இந்த ஆளு ஒரு கொடூரன், என்னைய 4 நாளா போட்டு படாத பாடுபடுத்திட்டான். போயிட்டு C-rank கேட்டுலாம் அமைதியா வாய மூடிட்டு ஒரு ஓரமா போய் கை கட்டி நின்னுக்கிட்டு நீயே போய் சண்டை போட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். நானும் போய் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வந்தா உடனே வா அடுத்த கேட்டுக்கு போலான்னு திருப்பி கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாள்லயே 3 C-rank கேட்ஸை என்னை ரைட் பண்ண வச்சுட்டான். இவெல்லாம் ஒரு கொடூரன், இவனெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜின்னு ஆவேசப்பட்டுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த லீடர் சோ இருக்கார்ல, அவனோட பட்லர் கிட்ட சொல்லி ஒரு பெட்டியை எடுத்துட்டு வந்து அந்த பெட்டியை நம்ம ஜின் கையில கொடுப்பாங்க. இதை கொடுத்த உடனே நம்ம ஜின்னு அதை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்பான். உடனே இந்த லீடர் சோய் சொல்லுவாரு, அதுல இந்த வாரத்துக்கான உன்னோட சம்பளம் இருக்கு. ஸோ நீ நல்லா வேலை பார்த்ததுனால உனக்காகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசை நான் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம லீடர் சோய் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஜின் இருக்கான்ல, உடனே இதை ஓபன் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பெஞ்சில அந்த பெட்டியை வச்சு அப்படியே பொறுமையா ஓபன் பண்ணுவான். பார்த்தா அதுல எக்கச்சக்க காசு இருக்கும். உடனே இதுல என்ன $30,000 விட அதிகமாவே இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு
டக்குன்னு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்ப்பான். பார்த்தா அதுல $2,70,000 இந்த லீடர் சோய் போட்டிருப்பாரு. இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லீடர் சோயை அவன் திட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப என்னடானா அவரு இவ்வளோ காசை கொடுத்துருக்காரு. அந்த ஆளு எக்ஸ்ட்ரா காசுன்னு சொன்னது இவ்வளோதான் போல. இவ்வளோ காசா அப்படின்னு யோசிச்சுட்டு, என் கடவுள் சார், நீங்க கடவுள், நான் உங்களை தான் சார் கண்டிப்பா கும்பிடுவேன், அவங்கள பூஜை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஜின்னி பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த காசை எடுத்துட்டு முதல்ல அவங்க அம்மாவையும் தங்கச்சியையும் பாக்குறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போவான். அங்க போன உடனே இவங்க அம்மாவும் வா வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுவாங்களா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த காசை காட்டுவான். அதை பார்த்த உடனே அவங்க அம்மா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கடுத்து C-Rank ஹண்டரோட இந்த லைசன்ஸையும் காட்டுவான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே உங்க தங்கச்சி என்ன பண்ணுனா, நல்ல ஜாக்பாட்டு தான், வா போலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு அடுத்து இவங்க எல்லாரையும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட வச்சு இவங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம ஜின்னும் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பானா, இவங்க தங்கச்சி வந்து எழுப்பின உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிப்பான். ஒரு மாதிரி அவன் உடம்பு ஃபுல்லா வேர்த்திருக்கும். ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருக்கும். என்னாச்சு எனக்கு அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன நடந்துச்சுனே தெரியாது. ஒரு மாதிரி தூக்கத்திலே புலம்பிக்கிட்டு இருந்திருக்கான் போல. நார்மலா இவன் தூங்கும் போது இந்த சிஸ்டம் வந்துட்டு இவனோட தூக்கத்துக்கு அசிஸ்ட் பண்ணும். சோ அதனால இவன் நிம்மதியா தூங்குவான். ஆனா இப்ப இந்த சிஸ்டமும் எதுவும் பண்ணல. என்ன ஆச்சுனே தெரியாம எந்த மெமரியுமே இல்லாம ஒரு மாதிரி தூங்கி இருக்கான். இது என்னன்னு தான் தெரியாம நம்ம ஜின்னு முழிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க தங்கச்சி என்னாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும். உடனே நம்ம ஜின்னும் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்னாச்சு நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன்னோனே, இல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு, உன்னை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அம்மாவும் உன்னை பத்தி தான் ரொம்ப கவலைப்படுறாங்க, நீ ஒரு மாதிரி இருக்க, சோ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை எங்க கிட்டேயும் சொல்லு, எல்லா பிரச்சனையும் நீயே உன் தலையில போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லும். உடனே அவன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு இருக்கிற என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த காசு எல்லாத்தையும் எப்படி செலவு பண்ண போறோம்னு தான் நமக்கு தெரியல, அது ஒண்ணுதான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை, அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை, கவலையே படாத, நீ உன்னோட படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவான். அவங்க தங்கச்சியும் சரின்னு சொல்லிட்டு சரி நான் நல்லா தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போகும். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே அவங்க தங்கச்சி டக்குன்னு நம்ம ஜின்னை திரும்பி பார்த்து, ஆமா ஜின் வீக்யூங்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த பேரை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடும். இப்ப நம்மளுக்கு அடுத்து அப்படியே வேற ஒரு ஃப்ரேமா காட்டுவாங்க. அங்க நம்ம ஜின்னு ஒரு ரைடுக்கு போயிருப்பான். அந்த ரைட்ல இப்ப நம்ம ஜின்னுக்கு நிறைய காயங்கள் பட ஆரம்பிச்சிரும். 3 தடவை இந்த ரைட்ல நம்ம 3 தடவை நம்ம ஜின்னு வந்து காயம் பட்டிருக்கோம். இதை பார்த்த உடனே இந்த லீடர் சோய் சொல்லுவாரு, இல்ல நீங்க பழைய மாதிரி இல்ல, இதே இது இருக்குல்ல, இதே கேட்டை ஏற்கனவே ரைட் பண்ணும்போது ஒரு இன்ஜுரி கூட இல்லாம அதே மாதிரி வெளியே வந்த ஜின்னு இப்ப 3 தடவை காயம் ஆயிருக்கான், இது கண்டிப்பா நார்மலான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லீடர் சோய் யோசிப்பாரு. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் இருக்க முடியும், ஏதோ ஒரு பிரச்சனையினாலதான் இந்த ஜின்னு பாதிக்கப்பட்டிருக்கான், அது என்னன்றது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர் சோய் கேட்பாரு. இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் இப்படியே போகும். இந்த 3 நாள்ல நம்ம ஜின்னு திரும்பவும் அவன் ஒழுங்காவே சண்டை போடாம நிறைய அடிபட்டு நிறைய காயங்களோட நிறைய மூச்சு வாங்கி ரொம்ப மோசமா தான் சண்டை போடுவான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இல்ல இதுக்கு மேலேயும் இதை தொடர்றது கண்டிப்பா நல்லது கிடையாது, சோ இப்பவே நீங்க வீட்டுக்கு போங்க, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர் சோய் சொல்லிடுவாரு. நம்ம ஜின்னும் ஒரு பஸ்ல ஏறி இந்த வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜின்னுக்கு இப்ப ஒரு C-Rank ஹண்டரா அவனோட லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த சிஸ்டம் வந்துட்டு அப்படியே ஒண்ணு மறைஞ்சிடலாம் போயிடல, அது பெர்மனண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, நிறைய காசும் இப்ப இவன்ட்ட இருக்கு. ஸோ ஒரு C-Rank ஹண்டரா தன்னோட லைஃபை வாழ்ந்தா மட்டும் போதும். ஆனாலும் நம்ம ஜின்னால அப்படி இருக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க தங்கச்சி இருக்கால, அவங்க தங்கச்சி ஜின் வியூக்யூங்னா யாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜின்னு யாரு, இந்த பேர் எப்படி உனக்கு தெரியும், எப்படி இதை நீ கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி கேட்கும்போது அவங்க தங்கச்சி சொல்லியிருக்கோம், ஏன்னா அந்த பேரை நீ தான் நிறைய தடவை உளறிக்கிட்டே இருந்த உன்னோட தூக்கத்துல, அப்படி யார் அது, அதுவும் இல்லாம அந்த பேரும் உன்னோட பேரும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தங்கச்சி கேட்டிருக்கோம். இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜின்னோட மனசுக்குள்ள இந்த விஷயம் நிறைய தடவை ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே நம்ம ஜின்னால ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல எந்த விஷயத்திலையுமே. ஏன்
அந்த ஒரு காரணத்தினால கூட தான் இவன் இந்த ரைட்லயுமே ரொம்ப ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கான். எத்தனை தடவை கீ சர்க்குலேஷனை யூஸ் பண்ணாலும் சரி, திரும்ப திரும்பவும் நம்ம ஜின் வீக்கியோட ஞாபகம் தான், அதாவது நம்ம அண்ணாத்தையோட ஞாபகம் தான் நம்ம ஜின்னுக்கு வந்துகிட்டே இருக்கும். தன்னால இப்படி ஒரு கனவுல இருந்து வெளிவரவே முடியல, என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப பொறுமையா தன்னோட ரூமுக்கு வருவான். அவனோட வீடு இல்லாம அவனோட ரூம் இருக்கும்ல, சோ அங்க வருவான். அப்படி அந்த ரூம் அவன் திறக்கும் போது உள்ள லைட்டை போட்டா இந்த கேப்சியூலுக்கு பக்கத்திலேயே இந்த ஜிங்கோ நின்னுட்டு ஏதோ ஒரு ஸ்க்ரூ டிரைவரையும் வச்சுக்கிட்டு ரிப்பேர் பண்ற மாதிரி இருப்பான். இதை பார்த்த உடனே அங்க இருந்து வேகமா ஓடி வந்து அப்படியே ஒரு டிராப் கிக்க கொடுத்து, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோட கேப்சியூலுக்கு அப்படின்னு இந்த ஜின்னு போட்டு அவனை அடிப்பான். உடனே இந்த ஜிங்கோ கேட்பான், எதுக்குறா என்னைய அடிச்ச அப்படின்னு. உடனே இந்த ஜின்னும், நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த கேப்சியூல தொடாத அப்படின்னு, உனக்கு ஏதாவது வலிக்குதா, நீ ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கேப்சூல் கிட்ட தான் போய் கேட்டுக்கிட்டு இருப்பான். நான் உன்னை தொட வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு நம்ம ஜின்னு இந்த ஜிங்கோவை பார்த்து கத்துவான். உடனே இந்த ஜிங்கோ சொல்லுவான், நான் ஒன்னும் வேணும்னேலாம் தொடல, அது மட்டும் இல்லாம நீ தான் இந்த கேப்சூலை தூக்கி போட்டுட்டியே, அப்புறம் எதுக்கு இந்த கேப்சூலை பத்தி இவ்வளவு கவலைப்படுற அப்படின்னு கேட்பான். நம்ம ஜின்னு உடனே அது வேற இது வேற, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த ஜிங்கோ சொல்லுவான், அது மட்டுமா என்ன, நீ சும்மா நைட்டு கத்திக்கிட்டே இருக்க, ஜின் வியூக்யூங் அப்படின்னு. அந்த பேர் யாரு, அது யாரு, சும்மா எதுக்கு அவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிற, பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் என்கிட்ட வந்து கேக்குறாங்க, நான் அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது அப்படின்னு இந்த ஜிங்கோ கேட்பான். இந்த பேரை கேட்ட உடனே நம்ம ஜின்னு ஒரு மாதிரி ஸ்டார்ட்ல ஆயிடுவான். அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருப்பான். உடனே இந்த ஜிங்கோ பக்கத்துல வந்து, ஓஹோ இந்த பேரை கேட்டோனே சாரு அதிர்ச்சி ஆகிறாரா, அப்படின்னா அது யாரு, ஏதாவது பொண்ணா, கியூட்டான பொண்ணோ அப்படின்னு கேட்பானா, முதல்ல வெளியே போடா அப்படின்னு கத்தி அவனை வெளில துரத்திடுவான் நம்ம ஜின்னு. இப்ப நம்ம ஜின்னுக்கு திரும்பியும் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த போர் ஆரம்பிக்கும். இந்த பக்கம் ஜின் ஃபேமிலி, இந்த பக்கம் அந்த மவுண்டன்ஸ் வார்டு செக்ட். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை ஆரம்பிச்சோடனே ரெண்டு குரூப்பும் வேகமா வந்து இந்த சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு மேல இருந்து இந்த பேட்டில் எல்லாத்தையும் நம்ம ஜின் ஃபேமிலியோட ஹெட்டான நம்ம அண்ணாத்த பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்கிற இந்த ஹெட் எல்டர், அதாவது இந்த தாத்தோ இருக்கார்ல, அவன் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிப்பான். டக்குன்னு அவனோட பிளான் ஸ்டார்ட் ஆகும். இதை பார்த்த உடனே பயந்து போய் நம்ம ஜின்னு திரும்பி அவனோட கனவுல இருந்து எந்திரிப்பான். சோ இது நம்ம ஜின்னுக்கு வர கனவு தான். ஒவ்வொரு ராத்திரியும் இந்த கனவு வர்றதுனாலதான் நம்ம ஜின்னு ஒரு மாதிரி பயத்திலேயே இருக்கான். இப்ப இந்த கனவு இன்னும் தெளிவா அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது நடக்க போற விஷயம். இதை நினைச்சுதான் நம்ம ஜின்னு பயந்துகிட்டே இருக்கான். உடனே நம்ம ஜின்னு இங்க இருந்து கத்துவான், நான் மட்டும் என்ன பண்ண முடியும், என்னால மட்டும் அந்த முறிமோல்டுல போய் அப்படி என்ன பண்ணிட முடியும், அந்த முறிமோல்டுல அத்தனை பேர் அந்த போர்ல சண்டை போடுறாங்க, அவங்க எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தையா நான் போய் பண்ணிட போறேன், ஏன் அந்த போர்ல ஜோப்பில விட ஸ்ட்ராங்கான ஆளுங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் என்னால மட்டும் எப்படி சமாளிக்க முடியும், இந்த போர்ல நான் போய் என்ன பண்ண போறேன், இந்த உலகத்துல நான் வெறும் 1 மாசம் மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன், எனக்கும் அந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதே மாதிரி நான் என்ன பண்ணாலும் சரி ஜின் வீக்கியுங்கால இனிமேல் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, அப்படி இருக்கிறப்ப இத நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜின் இருக்கான்ல, அவன் ஒரு மாதிரி கவலையா மாறிட்டு அப்படியே யோசிப்பான். இந்த நியூஸ் எல்லாத்தையும் நம்ம ஹியூப் மியூசியம் போயிட்டு ஜின் வியூக்யூங் கிட்ட சேர்த்துருவான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிளான் பண்ண வேண்டியது ஜின் வியூக்யூங் தான். இதுல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அவனோட போன் ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த போன்ல பேசுறது கால் பண்றது வேற யாரும் கிடையாது, நம்ம லீடர் சோய் தான். நம்ம லீடர் சோய் இருக்கார்ல, அவரு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருப்பாரு. ஸோ அங்கே உட்காந்து அவர் பாட்டுக்கு அவரோட பட்லர் கூட பேசிக்கிட்டு இருப்பாரு. இவர் பட்லர் இருக்கார்ல, இவர் நம்ம ஜின்னை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம லீடர் சோய் கிட்ட கொடுத்துருப்பாரு. நம்ம சோயும் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு, ஓஹோ அப்படின்னா இந்த ஜின்னு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு நார்மலான ஹண்டர் தான், சாதாரணமா ரீஏவேக்கன் ஆயிருக்கான், அவ்வளோதானே, அதை தவிர அவன் என்ன வந்து பார்த்தது சும்மா ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படித்தானே இந்த ரிப்போர்ட் சொல்ல வருது அப்படின்னு கேட்பாரு. அந்த பட்லரும் ஆமான்னு சொன்ன உடனே நம்ம லீடர் சோய்க்கு இப்போ ஒரு டவுட் வரும். அது என்ன அப்படின்னா, ஒரு ஹண்டர் ரீஏவேக்கன் ஆகிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர் சோய் கேட்பாரு. இந்த பட்லர் என்ன சொல்லுவாருன்னா, நார்மலா ஹண்டரா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, நார்மல் மனுஷங்கள்ல இருந்து ஒருத்தன் அவேக்கன் ஆகி ஹண்டரா மாறுறதுக்கே பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்கள யாராவது ரீஅவேக்கன் ஆகணும்னா அதுக்கு வெறும் 1% தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா இப்போ நம்ம லீடர் சோயோட கேள்வி இன்னும் பெருசாயிடும். அது என்னன்னா, அப்படின்னா ஒரு எஃப் ரேங்க் ஹண்டர் சி ரேங்க் ஹண்டரா மாறுறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, அதுவும் அந்த சி ரேங்க் ஹண்டர் சோலோவா போயிட்டு எக்கச்சக்க சி ரேங்க் கேட்ஸை ரைட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு.
இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் இந்த பட்லர் சொல்லுவார். ஆனால் நம்ம ஜின் டேக்கியும் அதை தான் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னா நம்ம ஜின்னு மொத்தம் 20 டி ரேங்க் கேட்டையும் 15 சி ரேங்க் கேட்டையும் ஒரே ஆளா நின்று ரைட் பண்ணியிருக்கான். நம்ம லீடர் சோய் பக்கத்தில் நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்துருக்காரு. நம்ம ஜின் மட்டும்தான் ரைட் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஹண்டர் வெறும் சி ரேங்க் ஹண்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு தான் நம்ம சோய் கேட்பாரு. இதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை, அட்லீஸ்ட் அவர் ஒரு பி ரேங்க் ஹண்டராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்லர் சொல்லும்போது நம்ம ஜின்னு அப்படி இருக்கான் அப்படின்றது தான் இவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ இந்த நேரத்துக்கு நம்ம ஜின்னும் அங்கே வந்துடுவான். அவர் கால் பண்ணி கூப்பிட்டது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான். ஸோ நம்ம ஜின்னு அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம லீடர் சோயை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிடுவான். ஆக்சுவலாக நம்ம லீடர் சோய் இருக்கார்ல, அவர் நம்ம ஜின்னுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாரு. திரும்பி ஒரு புதுசான ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ரெடி பண்ணி இந்த ஆஃபரில் எக்கச்சக்க சம்பளம், அதோட ஃபஸ்ட்டே வந்து இனிஷியல் அமௌண்ட்டு நிறைய அமௌண்ட்டு, அதோட ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய கார்னு சூப்பரான ஒரு கான்ட்ராக்டை ரெடி பண்ணியிருப்பாரு. இது எல்லாத்தையும் மட்டும் நம்ம ஜின் அக்செப்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜின்னோட லைஃபே செட்டில் ஆகிடும். அவனோட அம்மாவும் சரி அவனோட தங்கச்சியும் சரி காலை ஃபுல்லாக யாருமே வேலைக்கே போக தேவையில்ல, அந்த அளவுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணுறதுன்றது சூப்பரான விஷயம் தான். நம்ம ஜின்னும் இந்த கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். ஏன்னா இதை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சி போயிடும். இப்போ நம்ம லீடர் சோயும் கேட்பாரு, நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையும் இப்போ முடிச்சிட்டிங்களா இல்லையான்னு. அவர் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ஜின்னை ஒரு 2-3 நாள் அவர் ரைடுக்கு கூட்டிகிட்டு போனப்ப நம்ம ஜின்னு இந்த அண்ணாத்தை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தான்ல, அதனால ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தான். ஐ மீன் வந்து அவனுக்கு அந்த மண்டைக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி ஓடிக்கிட்டே இருந்ததுனால நம்ம ஜின்னால் ஒழுங்காக கான்சென்ட்ரேட்டடாக அந்த ரைடு எதையுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. ஸோ அந்த காரணத்தினால தான் அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோய் கேட்பாரு. இது கேட்ட உடனே நம்ம ஜின்னும் மீண்டு வந்துட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஜின்னும் டக்குன்னு ஒரு ஃபவுண்டைன் பென் எடுத்து இதை வேகமாக சைன் பண்ணிடுவோம், இல்லாட்டி இந்த ஆள் பாட்டுக்கு மனசு மாறிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதை சைன் பண்ணலான்னு போவான். அப்போ டக்குன்னு அந்த பெண்ணு உடஞ்சு போயிடும். அந்த பெண்ணு உடஞ்சு போன உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன் அப்படின்னா நம்ம ஜின்னு இன்னமுமே அந்த பிரச்சனைகளை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ அந்த சோய் திரும்பி கேட்பாரு, உண்மையிலேயே நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துட்டீங்களா, அந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. நம்ம ஜின்னு இப்போ சொல்லுவான், இல்லை எந்த பிரச்சனையும் முடியலை அப்படின்னு. உடனே அவரும் கேட்பாரு, சரி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, ஹெல்ப் பண்ணுறேன், என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் உடனே இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை, இது எல்லாத்தையும் நான் தான் சமாளிக்கணும், ஸோ இதுக்கான தீர்வையும் நான் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டுட்டு இப்போ இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணாமல் அவன் போயிடுவான். ஐ மீன் கான்ட்ராக்டை சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவான் இப்போதைக்கு. இதை சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவார். ஏன் அப்படின்னா அவர் 3 தடவை இந்த கான்ட்ராக்டை ஆஃபர் பண்ணியும் நம்ம ஜின்னு 3 தடவையுமே அந்த கான்ட்ராக்டை மறுத்துட்டான். இத்தனைக்கும் ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும் அவர் எக்ஸ்ட்ரா காசுன்னு நிறைய கொடுத்துருக்காரு. ஆனால் ஒவ்வொரு தடவையுமே அவர் ரிஜெக்ட் தான் ஆயிருக்காரு. ஸோ இதை நினச்சி தான் அவரே சிரிச்சுக்கிட்டு இருப்பார். நம்ம ஜின்னு உடனே சொல்லுவான், கவலைப்படாதீங்க, நான் திரும்பியும் வந்து இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவேன், அதுவும் நாளைக்கே வந்து சைன் பண்றேன்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம சோய் வந்து ரொம்ப கோவப்படுவாரு. நாளைக்குள்ள எல்லா பிரச்சனையும் உன்னால சமாளிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆனா நம்ம ஜின்னு சொல்லுவான், ஒரு நாளோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும், அது எவ்வளவு பெரிய நாளா இருக்க போகுதுன்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நாளைக்குள்ள என்னால கண்டிப்பா இது சமாளிச்சிட முடியும், நான் நாளைக்கு வந்து இதே கான்ட்ராக்டை கண்டிப்பா சைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப யோசிச்சுக்கிடுவான், நான் கண்டிப்பா முரியம் வேர்ல்டுக்கு போயிட்டு திரும்பி சர்வே பண்ணிட்டு திரும்பி இங்க வந்தே தீருவேன் அப்படின்னு. இது சொன்ன உடனே நம்ம சோயை பார்த்து ஃபைனலாக ஒன்று சொல்லிட்டு போவான், அண்ட் நாளைக்கு நான் இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணுறப்ப நீங்கள் இந்த கான்ட்ராக்டை அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதாக இருக்கும், அப்போ நான் இதே மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். ஸோ அவன் முரியம் வேர்ல்டுக்கு போயிட்டு இந்த சண்டேலாம் கம்ப்ளீட் பண்ணான்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக மாறிடுவான். அதுவும் இல்லாமல் அவன் போகிறது ஒரு போரில் எவ்வளவோ சண்டை வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஜின்னு ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு கான்ஃபிடென்ட்டோட இதை சொல்லிட்டு நம்ம ஜின் போவான். ஸோ இப்படி போனதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு முரியம் வேர்ல்டை காட்டுவாங்க. இங்கே நம்மளுக்கு காட்டுறது இந்த ஹியூக் மியூஜினையும் அதுக்கப்புறம் நம்ம ஜின்னோட குரூப்பில் இருந்த இன்னொரு 2 பேரும். ஸோ நம்ம ஹியூக் மியூஜின் இருக்கான்ல, அவன்
நம்ம ஜின்னை தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த கியூக் மூஜினால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதாவது நிறைய பிரச்சனைகள் அவன் தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் மவுண்டைன் ஸ்வாட் செக்ட் வந்து போர் தொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ஆளுங்களே ஸ்பை மாதிரி வேலை பார்க்குறானுங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஹெட் எல்டர் இருக்கார்ல, அதாவது அந்த தாத்தோய், அவர் வேற இந்த ஓன் ஃபேமிலிக்கே துரோகம் பண்றாரு. இது எல்லாம் அவன் தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். இது இல்லாம இன்னொரு பிரச்சனை, அவன் முதுகுல தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானே இந்த ஜின்னு, இவன் தான் இவங்க குரூப்புக்கே லீடர். ஆனா அவனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இந்த மூஜின் ஓடிக்கிட்டு இருப்பான். இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அண்ணன்ட்ட, அதாவது ஜின்னோட அண்ணன்ட்ட சொல்கிறதுக்காக அவன் போயிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஜின்னு வேற இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டானே, என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியலை. நம்ம ஜின்னு உயிரோட தான் இருக்கான், மூச்சு விட்டுட்டு தான் இருக்கான்றது அவனுக்கு தெரியுது. ஆனால் எதனால அவன் மயக்கம் போட்டான் அப்படின்றது தான் தெரியலை. இப்போ இந்த மூஜினுக்கு இது மட்டும் இல்லாமல் ஜோப்பில்ட்ட இருந்து அடி வாங்கினால, ஸோ அந்த அடி வந்து அந்த காயம் வந்து இன்னும் வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஜின்னு வேற தூக்கிட்டு ஓடுறானா, அவனுக்கு இன்னும் அதனால ரொம்ப டயர்டாகும். அவனே மயக்கம் போடுற நிலைமையில தான் இருப்பான். இருந்தாலும் தன்னோட லாயல்ட்டியை நிரூபிக்கிறதுக்காக அவன் ஜின்னை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போ அவனுக்கு முன்னாடி புத்தாலாம் தெரிய ஆரம்பிச்சிருவாரு. வா மகனே, என்னிடம் வந்து சேரு அப்படின்ற மாதிரி அவரே கூப்பிடுவாரு. ஸோ அவன் கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கே போயிடுவான். பார்த்தா டக்குன்னு அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வரும். அதாவது கீயை சென்ஸ் பண்ணுவான். அதை சென்ஸ் பண்ண உடனே அவனோட ரொம்ப நேரமா வந்து அவனோட தோல்ல தூக்கிட்டு வந்தால நம்ம ஜின்னு சும்மா மூச்சு விடுறது மட்டும் தானே கேட்டுச்சு. இப்போ லைட்டா சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். அது கேட்ட உடனே இப்படி லைட்டா திரும்புவானா, பார்த்தா நம்ம ஜின்னு அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எப்படி இருக்க என்னோட டார்லிங் அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்போ நம்மளுக்கு அந்த போர் நடக்கிற இடத்த காட்டுவாங்க. இந்த இடத்துல இந்த போர் ரொம்ப ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஜின் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் இந்த மவுண்டெங்கோட ஸ்வாட் செக்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் இருந்து தீவிரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் பார்க்குற இந்த தாத்தோ இருக்கான்ல, அவன் என்ன யோசிப்பானா, இதே இடம் தான், இதே இடத்துல தான் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிரேட் ஃபேக்ஷனுக்கான போர் நடந்துச்சு. அதாவது ஆர்த்தடாக்ஸுக்கும் அன்ஆர்த்தடாக்ஸுக்கும் ஆன போர் இதே இடத்துல தான் நடந்துச்சான். அப்ப இதே இடத்துல இந்த தாத்தோய் அப்பயும் சண்டை போட்டிருக்கான். சண்டை போட்டு இந்த இடத்துல சண்டை போட்டவங்க எல்லாருமே இப்ப கிட்டத்தட்ட லெஜெண்டா மாறி இருக்காங்க, நம்ம தாத்தோய் மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைட்டிலுக்கு இந்த தாத்தோயும் அப்ப சண்டை போட்டிருக்கான். ஆனா இந்த டைட்டில்லாம் வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப டக்குன்னு இந்த பக்கம் பார்ப்பான். அந்த பக்கம் நம்ம லெஸ்ஸர் ஃபேமிலி ஹெட், அதாவது நம்ம அண்ணாத்த நின்றுக்கிட்டு இருப்பாரு. நம்ம அண்ணாத்தையே பார்க்குற அந்த தாத்தோ என்ன கேட்பானா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதை பார்த்த உடனே நம்ம அண்ணாத்த யோசிப்பாரு. இந்த போரை நடக்கிறத பார்த்தோன்னா கண்டிப்பா நம்ம பக்கம் தான் ஓரளவு காத்தடிக்குது. ஆனா நம்ம பக்கம் இருக்கிற ஆளுங்களும் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கும் நிறைய கேஷுவாலிட்டிஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம அண்ணாத்தைக்கு கொஞ்சம் கோவம் வரும். அதாவது அவங்க சைடு இருக்கிற ஆளுங்களும் இறந்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நினைச்சு அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு ரொம்ப கோவமும் படுவாரு. ஆனா அதை பார்த்துட்டு இந்த தாத்தோய் சொல்லிடுவாரு, இல்ல நீங்க பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி போர்ல என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த போர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு, அதாவது ஜின் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஆளு நம்ம அண்ணாத்தை தான். ஸோ இவரு எப்ப இந்த போருக்குள்ள இறங்குறாருன்றது ரொம்ப முக்கியம். இதை பத்தி தான் இந்த தாத்தோய் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம அண்ணாத்தையும் எனக்கும் நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பா பொறுமையா தான் இருப்பேன். அதுவும் அவங்களோட, அதாவது மவுண்டைன் ஸ்வாட் செக்டோட முக்கியமான ஆளுங்களாம் இந்த போருக்குள்ள களத்துல இறங்குற வரைக்கும் நானும் இதுல இறங்கவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி நான் அமைதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனாலும் அவருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கிறத நினைச்சு ஒரு கோபம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இதை பார்த்த உடனே இந்த தாத்தோயும் டக்குன்னு இன்னொரு மாதிரி யோசிப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த அண்ணாத்த இருக்கார்ல, அதாவது நம்ம ஜின் வீக்கியும், இவர் பார்க்கறதுக்கும் ஓரளவு நல்லா இருக்காராம். ஐ மீன் அந்த தாத்தாவையை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காராம். மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், அதே மாதிரி மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஆள். இந்த மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா ஜின் ஃபேமிலியில் இருக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம ஜின் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல விஷயம். அடுத்த ஃபேமிலி ஹெட்டா மாறக்கூடிய ஒரு ஆள். ஆனா வேற ஒண்ணுமே பண்ண முடியாதே. இப்போ இந்த பிளானும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னாலையும் எதையும் தடுத்து நிறுத்த முடியாது. கண்டிப்பா எல்லாம் நடக்கிறபடி நடந்துதான் ஆகணும். இதை நினைச்சு எனக்கும் ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது, ஒரு கோபம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தோயும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்மளுக்கு அந்த இடத்த காட்டுவாங்க. அதாவது நம்ம ஜின் இருந்தால அந்த இடத்த, நம்ம ஜின்னு கூட இப்போ அந்த 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்க உடனே, ஹெட் லீடர் என்னாச்சு உங்களுக்கு, எப்படி எந்திரிச்சிங்க, முதல்ல எதுக்காக மயக்கம் போட்டீங்க, உங்களுக்கு என்னாச்சு, உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. உடனே நம்ம ஜின்னும் அதெல்லாம் பரவாயில்ல, ஆமா நான் தூங்கி, அதாவது நான் மயக்கம் போட்டு விழுந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ எவ்வளோ நேரம் போயிருக்கு அப்படின்னு கேட்பான்.
கேட்ட உடனே நம்ம ஹியூக் மியூஜின் தான் சொல்லுவான், அட்லீஸ்ட் 1 மணி நேரத்தை தாண்டி தான் இருக்கும், கண்டிப்பா கிட்டத்தட்ட 2 மணி நேரமாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூக் மியூஜின் சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு யோசிச்சு பார்ப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் முரியம் வேர்ல்டுல 30 நாள் இருந்தான், அங்க அது 3 மணி நேரம் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இப்ப அங்க அவன் 2 வாரம் இருந்திருக்கான் ஒரிஜினல் வேர்ல்டுல, இங்க அது 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே ஓரளவு கரெக்டாக தான் சிமிலராக தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிடுவான். இப்ப நம்ம ஜின்னுக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி, மெயின் ஃபோர்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். மெயின் ஃபோர்ஸ்ன்றது முக்கியமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க, நம்ம ஜின்னு வெறும் ரியர் கார்டு தான். ஸோ மெயின் ஃபோர்ஸ் எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹியூக் மியூஜினும் மற்றவங்களும் இல்ல அவங்க என்ன ஆனாங்கன்னே நமக்கு தெரியல, நம்ம நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்றதுக்காக தான் இங்க போயிட்டு இருக்கோம், ஆனா நம்ம போய் சேர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா மோசமான சூழ்நிலைக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாரும் சொல்லுவானுங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னோ அந்த மோசமான சூழ்நிலை என்ன அப்படின்றத யோசிச்சு பார்ப்பான். அது அவங்க அண்ணன் செத்து இந்த ஜின் ஃபேமிலி மொத்தமா அழியிறது. ஆனா நம்ம ஜின்னு அதை நடக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திரும்ப ரிட்டனே வந்திருக்கான். நம்ம தாத்தோ இருக்கான்ல, அவன் போட்ட பிளான்ல எல்லாமே சரியா தான் நடந்துகிட்டு இருக்கு. அவன் நினைச்ச மாதிரியே போரும் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே அவனுக்கு ஏத்த மாதிரி நடக்குது. ஆனா அவன் பிளான்ல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும்னா அது நம்ம ஜின் மட்டும்தான். ஸோ நம்ம ஜின்னு தான் அவனோட பிளானுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கான். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஜின்னு எப்படி இது எல்லாத்தையும் நடக்க விடுவான்? ஸோ கண்டிப்பா இது எல்லாத்தையும் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் இருப்பான். இப்போ அவனோட குரூப்ல இருக்க ஆளுங்களை பார்த்து சொல்லுவான், மோசமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பா வரவே வராது. ஏன் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். கண்டிப்பா என் உயிரை கொடுத்தாவது அதை நான் கண்டிப்பா தடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவனுங்களுக்கே ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிடும். எங்க லீடரா இது, லீடர் அப்படின்ற மாதிரிலாம் அவனுங்க சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே அந்த காரணத்தினாலதான் நம்ம இங்க இருந்து ரொம்ப ரொம்ப வேகமா அங்க போக போறோம், அதுவும் சீக்கிரமா இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போக போறோம் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான். அதுவும் வெறும் 1 மணி நேரத்துக்குள்ள போக போறோம் அப்படின்னு. அவனுங்க உடனே கேட்பானுங்க, நம்ம வேகமா போனாலே 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுமே, அப்புறம் எப்படி 1 மணி நேரத்துக்குள்ள போக முடியும்? கண்டிப்பா முடியாதுன்னு நம்ம ஜின்னு ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம கண்டிப்பா 1 மணி நேரத்துக்குள்ள போறோம், ஜஸ்ட் நீங்க எல்லாரும் ஓடினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுவான். அதுலயும் முக்கியமா ஹியூக் மியூஜின் நீ எந்திரிச்சு வந்து ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் திருப்பி இந்த போரை காட்டுவாங்க. இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த போரை ஜின் ஃபேமிலியோட சைட்ல இருந்து காட்டினாங்க. சோ இன்னொரு சைட்ல இருந்து காட்டணும்ல. சோ இப்ப அந்த சைட்ல இருந்து காட்டும் போது இவனுங்க ஹையர் பண்ண இந்த மெர்சனரிஸ்லாம் இருக்காங்கல்ல, சோ இவனுங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமா நம்ம ஜின் ஃபேமிலி கிட்ட தோத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம மவுண்டைன் ஸ்குவாட் செட் காசு கொடுத்து நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்தானுங்கல்ல, சோ அதுல ஒரு செட் நம்ம ஜின் ஃபேமிலி கிட்ட தோத்துக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்க உடனே திருப்பி ஓடிடலாம், நம்ம இங்க இருந்து அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் போடுவானுங்க. ஆனா அவனுங்களோட லீடர் இருக்கான்ல, அந்த செக்டரோட லீடரை இந்த மவுண்டைன் ஸ்குவாட் செக்டரோட செக்ட் லீடர்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து அவனோட தலையை வெட்டிடுவான். வெட்டிட்டு இங்க திரும்ப போகணும் அப்படின்னு யாரும் நினைக்கவே கூடாது. யாராவது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உண்மையான வழினா என்னன்றதை நான் காட்டுவேன் அப்படின்னு எல்லார பார்த்தும் சொல்லுவான். சோ இந்த போர் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஒரு முடிவோட இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு கோவத்தினால, அவங்க பையன் இறந்த துக்கத்தினால இந்த போரை ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த போரை ஆரம்பிச்சது தப்புன்றது அவனுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா இந்த போரை ஆரம்பிச்சதுக்கான காரணமே தப்பு. அந்த ஜின் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்றது அவனுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. சோ அப்படி இருக்கிறப்ப இந்த போரை அவன் இன்னமும் போகணும், அதாவது இந்த போர் நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் அவன் ஃபேமிலியோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இந்த போர்ல மட்டும் அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் வாயையும் அடைச்சிடலாம். ஆனா தோத்து போயிட்டா அது ஒரு பெரிய அவமானம் ஆயிடும். அந்த காரணத்தினால தான் இந்த போர் நடந்தே ஆகணும், அதுவும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே முன்னிருந்து அவனோட படையை கூட்டிட்டு முன்னாடி போவான், அதுவும் ஜின் ஃபேமிலியை எதிர்க்கிறதுக்காக. இப்ப இந்த மவுண்டேங்கோட இந்த செக்ட் லீடர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த போரோட டைனமிக்ஸே மாறிடும். ஏன் அப்படின்னா இவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவன் கூட இன்னும் ஸ்ட்ராங்கான நிறைய ஆளுங்களும் உள்ள வந்திருப்பாங்கல்ல, இவங்க எல்லாரும் அந்த ஜின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப ஈஸியா வேகமா கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவனும் எல்லாருக்கும் ஒரு உத்தரவு போடுவான், யாரும் ஜின் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு கருணை காட்டவே கூடாது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த போர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்த உடனே அவங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சிடும் இதுதான் தான் களத்தில் இறங்குறதுக்கான நேரம் அப்படின்னு. ஸோ அவங்க அண்ணனும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவாரு. அப்படி ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த தாத்தோய் வந்து பக்கத்தில் வந்து சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவானா, நான் அந்த லீச்சியோனை பார்த்துக்கிறேன். அதாவது லீச்சியோன்ன்றது அந்த மவுண்டைன் ஸ்குவாட் செக்டரோட செக்டர் லீடர். ஸோ அவனோட பேர் தான் லீச்சியோன்.
நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணாத்தையும் சரி நீங்க என்னமோ பண்றத பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அப்ப அந்த வீபெங் இருக்கார்ல, அவரு இவங்க அப்பாவோட ஸ்வாடை எடுத்துட்டு வந்து அவங்க அண்ணாத்த கிட்ட கொடுப்பாரு. அந்த ஸ்வாடை பார்த்த உடனே அவங்க அண்ணாத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு, இந்த ஸ்வாடை இவங்க அப்பா கொடுத்துட்டு போறப்ப நான் ஊர் சுத்த போறேன், டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரா, ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு. இந்த ஆளு தான் உண்மையிலேயே இந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஆனா எங்கேயோ ஊர் சுத்துறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டு தெரியுது. இப்ப இந்த ஃபேமிலிக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், நான் தான் என்னோட ஃபேமிலியை எப்படியாவது காப்பாற்றி இந்த இடத்துல இருந்து கொண்டு போகணும், நான் கண்டிப்பா இந்த போர்ல ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு முடிவோட அந்த ஸ்வாடை வாங்கிட்டு நம்ம அண்ணாத்த களத்துல இறங்குவாரு. இப்ப நம்ம அண்ணாத்தைய பார்த்த உடனே இந்த லீச்சியோன் என்ன சொல்லுவானா, ஓஹோ ஜின் வியூக்யூங் நீ இங்கே தான் இருக்கியா, நான் உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிச்சே தீருவேன், தோக்கடிச்சு இந்த போர்ல நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட ஸ்வாட் கீயை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது தன்னோட கீயை ஸ்வாட் மூலமா ரிலீஸ் பண்ணுவான். அப்படி அதை பார்த்த உடனே அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், ஓஹோ ஸ்வாட் கீயா அப்படின்னு. இதை கேட்ட உடனே யாரோ என பின்னாடி இருக்காங்க அப்படின்றத அவனுக்கு உணர்ந்துருவானா, உணர்ந்துட்டு டக்குன்னு தன்னோட ஸ்வாடை வச்சு பின்னாடி ஸ்விங் பண்ணுவான். யார் அது அப்படின்னு பார்த்தா அது அந்த தாத்தோய் தான். அந்த தாத்தோய் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் நிற்பாரு. அவரை பார்த்த உடனே ஓ பிளேட் ஆஃப் இல்யூஷனா அப்படின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே அந்த தாத்தோயும் இந்த பேரை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது, இந்த பேரை முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ தானே மவுண்டேங்கோட செக்ட் லீடர் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதாவது லீச்சியோ நீ தானே அப்படின்னு கேட்பாரு. அவனும் நான் ஜின் வியூக்யூங் மேலே தான் கான்சென்ட்ரேட்டடாக இருந்தேன், அதாவது அவன் கூட சண்டை போடணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த ஆள் இங்கே வருவான்னு நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஸோ ஜின் வியூக்யூங் கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஆளை தோக்கடிச்சே ஆகணும், அதுவும் இங்கேயே தோக்கடிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோட இந்த லீச்சியோனும் இருப்பான். ஏன் அப்படின்னா இந்த பிளேட் ஆஃப் இல்யூஷன், அதாவது நம்ம தாத்தோய் அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது. ஸோ அவரை தோக்கடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த சண்டைக்கு ரெண்டு பேருமே இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் கத்தியில் சண்டை போடுறதுக்கு முன்னாடி வார்த்தையிலே சண்டை போட்டுக்கிடுவாங்க. அவங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லீச்சியோன் சொல்லுவான், உங்க வார்த்தைகள் ரொம்ப கூர்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீச்சியோன் சொன்ன உடனே இவங்க தாத்தோய் என்னோட வார்த்தைகள் மட்டுமா கூர்மையா இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட ஸ்வாட்கியை ரிலீஸ் பண்ணுவாரு. அதை பார்த்த உடனே இப்ப நம்ம லீச்சியோனும் ஒரு மாதிரி ஆயிடுவான். இப்போ இந்த சண்டை ஆரம்பிக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வேகமாக சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இந்த சண்டை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம லீச்சியோன் இருக்கான்ல, அவனோட ரைட் ஹேண்ட்லயே ஒரு சின்ன வெட்டை நம்ம தாத்தோய் வெட்டிடுவாரு. சின்னது இல்லை, ஒரு பெரிய வெட்டையை வெட்டிடுவாரு. அவனோட மெயின் ஹேண்டே அதுதான். ஸோ அந்த கையிலே வெட்டிட்டதுனால அவனால ஒழுங்கா ஸ்வாடே கிரிப் பண்ண முடியாது. இப்போ இந்த தாத்தோய் மேல இருந்து இவனோட தலைக்கு எய்ம் பண்ணுவாரு. அதை பார்த்த உடனே இவன் டக்குன்னு இன்னொரு கையில ஸ்வாடை மாத்தி டக்குன்னு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுவான். அப்படி பிளாக் பண்ணாலும் கூட அதோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப அடுத்து இவங்க ரெண்டு பேரோட சண்டைனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்பட்டு அவங்க எல்லாரும் விலகி போயிடுவாங்க. ஏன்னா இந்த சண்டைக்குள்ள மட்டும் யார் தலையை நுழைச்சாலும் சரி எல்லாருக்குமே சாவு கன்ஃபார்மா விழுகும். அதனால எல்லாரும் தூரமா போயிடுவாங்க. இப்ப இந்த சண்டை ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம லீச்சியோனுக்கு மட்டும் காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவனோட இன்னொரு கையும் உடஞ்சு போயிடும். அவனுக்கு உடம்புலையும் நிறைய கீறல்கள் விழுக ஆரம்பிச்சிடும். நிறைய காயங்கள் அவனுக்கு ஏற்படும். அப்படி நிறைய காயங்கள் வந்த உடனே இந்த லீச்சியோன் கீழே விழுக வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ அவனும் அப்படியே கீழே மண்டி போட்டு விழுந்துருவான். அவ்வளோதான். இப்போ எல்லா பக்கமும் இதனால அதிர்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த லீச்சியோன் மவுண்டேங் ஸ்வாட் செக்டரோட செக்ட் லீடர், அவனே கீழே விழுந்துட்டான். அதுவும் இல்லாமல் அவனை தோக்கடிச்சது நம்ம ஜின் ஃபேமிலியை சேர்ந்த ஹெட் எல்டர். ஸோ எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இந்த லீச்சியோன் ஒரு மாதிரி அவனோட வாய்ஸில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதோட அவன் சொல்லுவான், நான் என்ன வேணாலும் தருவேன், என்னோட உயிரை கூட தரேன், அட்லீஸ்ட் என்னோட ஆளுங்களை மட்டும் சரண்டர் ஆகிறதுக்கு அனுமதி கொடுங்க. அவங்க எல்லாரும் அப்படியே அவங்க இருந்த இடத்துக்கு திரும்பி போயிடுவாங்க. யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. திரும்பியும் 100 வருஷத்துக்கு கூட அவங்க யாரும் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்குள்ளே வரமாட்டாங்க, அதாவது இந்த முறியம்குள்ளே வரமாட்டாங்க. அதுக்கு நான் என்னோட வாக்கை கொடுக்குறேன், தயவு செஞ்சு இதை மட்டும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம தாத்தோயை பார்த்து கேட்பான். ஆனால் நம்ம தாத்தோய் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மவுண்டேங் ஸ்வாட் செக்ட்னு ஒரு செக்டே இருக்கக்கூடாது, மொத்தமாக அழியணும், அதுதான் அவருக்கு ஆசை.
ஆனா இது கேட்ட உடனே நம்ம லீ மட்டும் கேட்பான், ஏன் ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோபம் அப்படின்னு கேட்கும்போது சிம்பிள் தான், இதே போற நீ ஒருவேளை ஜெயிச்சிருந்தீன்னா அப்பையும் நீயும் இதே விஷயத்தை தான் பண்ணியிருப்ப ஜின் ஃபேமிலிக்கு அப்படின்னு இந்த தாத்தோய் சொல்லுவான். இதை கேட்ட உடனே இந்த லீக்கு இன்னும் கோபம் வந்து, ஆனா இந்த போற ஆரம்பிச்சது நீங்க தானே என்னோட பையனை கொன்னீங்க, அதனால தானே இது எல்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம தாத்தோய், ஓஹோ உன்னோட பையனா, ஆமா ஆமா அவனால தானே இந்த போர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி வெளில சொல்லுவாரு. சொல்லிட்டு டக்குன்னு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல அவன் கூட பேசுவாரு. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, உன் பையனை மேலே போய் பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட போய் கேளு, உண்மையிலேயே அவனை யாரு கொன்னது அப்படின்னு. இது சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடும். உடனே இந்த தாத்தோய் தன்னோட ஸ்வாடை ரைஸ் பண்ணுவாரு, அப்படியே பொறுமையா கீழே கொண்டு வருவாரு. இப்ப இந்த தாத்தோயோட மனசுல ஓடுறதெல்லாம் என்ன தெரியுமா, இவனோட தலையை மட்டும் வெட்டிட்டா போதும், அத்தோட இது எல்லாமே நான் நினைச்சதுபடியே நடக்க ஆரம்பிச்சிடும், என்னோட பிளான் படி தான் எல்லாமே நடக்க போகுது, எல்லாமே என் கை கூடி வரப்போகுது அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட அப்படியே அந்த தலையை வெட்டுறதுக்காக போவான். அப்ப அவனை நோக்கி ஏதோ ஒன்று வந்திருக்கும். டக்குன்னு இந்த லீ இருக்கால லீச்சியோன், அவனோட முன்னாடி ஒரே ஒரு ஸ்பியரோட ஹெட் மட்டும் வந்து குத்தும். பார்த்தா யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ ஒரு ஸ்பியரை தூக்கி போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த தாத்தோயும், யார் அது, யாருக்கு என் மேல ஸ்பியரை தூக்கி போடுறதுக்கு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பான். பார்த்தா ரொம்ப தூரத்துல ஒரு கல் மேல நின்று ஒருத்தர் இந்த ஸ்பியரை தூக்கி போட்டிருப்பாரு. அப்படியே ஃப்ரேம் பக்கத்துல போக போக தான் நமக்கு தெரிய வரும், அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும், யோ நான் தான் யா தாத்தோய், நான் உனக்காகவே வந்திருக்கேன் யா அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இப்ப நம்ம ஜின்னு உயிரோட வந்துட்டான். இப்ப நம்ம ஜின்னு டக்குன்னு தன்னோட மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டு டக்குன்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமா சொல்லுவான், நம்ம ஹெட் எல்டர் நம்ம ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு. இப்ப இதை கேட்ட உடனே டக்குன்னு எல்லாரும் அமைதியாயிருவாங்க. ஒரு பக்கம் இந்த எல்டரை சப்போர்ட் பண்ற ஆளுங்க ரொம்ப கோவப்படுவாங்க, இன்னொரு பக்கம் நம்ம வீப்பங் மாதிரியான ஆளுங்க என்னாச்சு எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இந்த மவுண்டேங் ஆளுங்கெல்லாம் ஒருவேளை இவன் நம்ம ஆளா இருப்பானோ அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் நம்ம ஜின் ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் இவன் பழைய நிலைமைக்கே போயிட்டான் போல, பைத்தியமாவே ஆயிட்டான் போல அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனா அவங்க அண்ணன் இருக்கார்ல, அவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாரு. அவங்க அண்ணன் ஆரம்பத்துல இருந்தே இந்த போர் மேல அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா இருந்த இந்த லீயை யாரோ கொன்னுட்டாங்க, அதுவும் பாய்சன் வச்சு கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கில்லர் யாரு அப்படின்றத யாருமே தேடி போகல. அதே மாதிரி இந்த லீ இருக்கான்ல, அவன் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த போர் ஆரம்பிச்சிச்சுல, அப்ப இந்த தாத்தோய் திடீர்னு உள்ள வந்துட்டாரு. அவர் இத்தனை நாளா அமைதியா இருந்தவர் டக்குன்னு உள்ள வந்து இந்த போருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா அவர் பண்ண ஹெல்ப்னால தான் இந்த ஃபேமிலி இவ்வளோ தூரம் ஜெயிச்சுட்டே வந்திருக்கு. மேபி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் இந்த தாத்தோயா இருந்தா, இது எல்லாமே அவரோட பிளானா இருந்தா அப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க அண்ணன் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ அவங்க அண்ணன் உடனே அவர் பக்கத்துல நிக்கிற நம்ம வீப்பெங்குக்கு ஒரு உத்தரவு போடுவாரு, போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எல்டரோட தலையை எடுத்துட்டு வா, நீ என்ன வேணாலும் யூஸ் பண்ணி அவரை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவை போடுவாரு. இது கேட்ட உடனே இந்த ஃபர்ஸ்ட் எல்டர், செகண்ட் எல்டர், தேர்ட் எல்டர் இவனுங்க 3 பேரும் ஒரு மாதிரி இருப்பானுங்க. ஸோ இவனுங்க 3 பேருமே நம்ம ஹெட் எல்டரோட ஆளுங்க தான். இவனுங்க 3 பேரும் டக்குனு ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்துட்டு சுத்தி நிற்கிற எல்டர்ஸ் எல்லாம், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்கு என்ன மூளைகில குழம்பி போயிடுச்சா அப்படின்னு கோவமா கேட்பானுங்க. நம்ம வீப்பெங்கும் அந்த உத்தரவை அதாவது நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வேகமா தன்னோட ஸ்வாடை எடுத்துட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எல்டருக்கு பக்கத்துல வருவான். பார்த்தா இந்த செகண்ட் எல்டர், தேர்ட் எல்டர் 2 பேருமே சேர்ந்து அந்த ஸ்வாடை தடுத்துருவாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எல்டர் உடனே, இதுக்கு மேலேயும் இது எல்லாத்தையும் அப்படியே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது, எல்லாத்துக்கும் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சிக்னல் ஃபிளாரை அப்படியே வானத்தை நோக்கி அனுப்புவான். அதை அனுப்புன உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க. என்னது இது அப்படின்னு ஒரு சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த ஜின் ஃபேமிலியோட ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் தங்களோட மேலே போட்டிருக்க அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அதுக்கு உள்ள போட்டிருக்கிற கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிருவாங்க. இந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தாத்தோயோட ஆளுங்க தான். இவங்க எல்லாரும் நம்ம ஜின் ஃபேமிலியை சேர்ந்தவங்களையே கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஜின் ஃபேமிலி அவனுங்களுக்கு உள்ளேயே இப்போ போர் செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் மவுண்டேங் ஸ்வாட் செக்ட், இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலியிலே இருக்கிற துரோகிங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரி வருத்தமாயிடும்.
ஏன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே இவ்வளோ பேர் தங்களுக்கு துரோகம் பண்றாங்கன்றத அவரால் ஏத்துக்கவே முடியல. இப்போ இந்த தாத்தோய் வந்து பேச ஆரம்பிச்சிருவான். என் பிளான் பண்ணி நடக்கணும்னா எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிருக்கணும். ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாவே இருந்தா என்ன, எல்லாத்துக்குமே பொறுமை மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அவன் பக்கத்துல நம்ம லீச்சியோன் இருக்கான்ல, அவன் ஒரு மாதிரி இன்னும் ஒரு தடுமாற்றத்தோட சொல்லுவான், அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இந்த தாத்தோயும் ஆமா ஆமா நான் தான், ஆனா இப்ப என்னால உன்னை கொல்ல முடியாது, இப்ப உன்னை கொல்றதுக்கான டைம் வரல, இன்னமும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை வந்து மயங்க மட்டும் செய்வான். அதாவது அவனை மயக்க மட்டும் போட வச்சிருவான். அவனோட கழுத்துல எங்கேயோ ஒரு கீ பாயிண்ட்ஸ்ல குத்தி அவனை மயக்க மட்டும் போட வச்சிருவான். அவனும் மயங்கி விழுந்துருவான். இப்ப இவனை தொடக்கூடாது அப்படின்றதுக்காக தூரத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும், அவனை தொடாதரா, அவனை விட்டுரு அப்படின்னு. வேற யாரும் கிடையாது, நம்ம ஜின்னு தான். நம்ம ஜின்னு அங்கிருந்து வேக வேகமா ஓடி வருவான். ஓடி வரும்போதே சொல்லுவான், யோ தாத்தோய், வேங்கை மாமன் ஒத்தையில வந்துகிட்டு இருக்கேயா, முடிஞ்சா அப்படியே நில்லியா அப்படின்னு. இப்ப நம்ம வேங்கமாவை மட்டும் கிடையாது, அவனுக்கு பின்னாடி அவனோட ஆளுங்களும் ஓடி வருவாங்க. யோ லீடர், நீ தனியா ஓடலையா, ஒத்தையிலலாம் ஓடல, கூட நாங்களும் தான் வந்துகிட்டு இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா போயா அப்படின்னு அவனுங்களும் பின்னாடி வந்துகிட்டு இருப்பானுங்க. ஸோ இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம தாத்தோயை தடுக்க போறானுங்களாம். ஸோ இந்த ஃபைட்ல இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நம்ம ஜின்னால இந்த தாத்தோயை தடுக்க முடியுமா? இல்ல, இந்த தாத்தோய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம ஜின்னை தோக்கடிச்சிருவானா? ஸோ என்ன நடக்க போகுதுன்றத அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.